ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபா. சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். சுபா கதைகளில் இந்த வாரம் நீங்கள் கேட்க போகிற நாவல் தேவதை வேட்டை. ஒரு விறுவிறுப்பான சைக்கோ த்ரில்லர். ஒரு சீரியல் கில்லரை தேடி 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பல திருப்பங்களை தாண்டி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற இந்த கதை மாலை மதி பத்திரிகையில் நவம்பர் 1999 வெளிவந்த ஒரு நாவல். என்ன சஸ்பென்ஸ் தாங்க முடியலையா? கதைக்கு போயிடலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. புதிதாக பெயிண்ட் செய்யப்பட்ட போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தின் கேட்டில் அந்த சாண்ட்ரோ மறிக்கப்பட்டது. துப்பாக்கியை தழைத்து செக்யூரிட்டி காருக்குள் குனிந்து பார்த்தார். டிரைவிங் சீட்டில் இருந்த மாதவன் தன் அடையாள அட்டையை காண்பித்தான். பக்கத்து இருக்கையில் திவாகர் தன்னுடையதையும் காண்பித்தான். செக்யூரிட்டி விரைப்பாகி சல்யூட் அடித்தான். கேட்களை விரித்தான். சாண்ட்ரோ மழை நனைந்த பாதையில் நடந்து பார்க்கிங் பகுதியில் நின்றது. மாதவனின் செல்போன் ஒலித்தது. கட்டை விரலால் அழுத்தினான். எங்கிருந்து வருகிறது என்று எண் தெரிந்தது. புருவங்களை உயர்த்தி, என் பொண்டாட்டி என்றான். ஹாய் டார்லிங். லஞ்சுக்கா? சந்தேகம்தான். இப்பொழுது கமிஷனர் ஆஃபீஸில் நுழைந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை மணி நேர வேலை எப்போது முடியும் என்று தெரியாது. நீ சாப்பிட்டு விடு. ஆமாம், என்னுடன் தான் இருக்கிறான். பேசுகிறாயா என்று போனை திவாகரிடம் கொடுத்தான். ஹாய் என்றான் திவாகர். மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டது என்று தெரியவில்லை. திவாகர் வெடித்துச் சிரித்தான். அதை மறக்க மாட்டேன் என்றான். சரி, மாலையில் வருகிறேன் என்று போனை அணைத்து மாதவனிடம் நீட்டினான். அப்படி சிரிக்கும்படி அவள் என்ன சொன்னாள் என்று கேட்க வேண்டும் போல் மாதவனுக்கு ஒரு பக்கம் துடிப்பாய் இருந்தது. திவாகராக சொல்கிறானா பார்ப்போம் என்று காத்திருந்தான். போகலாமா என்று திவாகர் கதவு திறந்து இறங்கினான். கான்ஃபரன்ஸ் அறை களை கட்டி இருந்தது. ஸ்லைடு ப்ரொஜெக்டர் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், கமிஷனர், அவரது உதவியாளர். வணக்கம் என்றார் கமிஷனர். அண்மையில்தான் 50 கடந்தவர். சற்று பெரிய உடம்பு, அகலமான முகம், நெற்றியில் சுருக்கம், அரை கண்ணாடி, பாதி நிறைத்த மீசை, தடிதடியாய் விரல்கள், கனமான குரல். இது இன்ஸ்பெக்டர் சண்முகம், அது சப் இன்ஸ்பெக்டர் சுரேந்தர் என்று அறிமுகம் செய்தார். மாதவன், திவாகர் இருவரும் காவல்துறையின் நிழல் அதிகாரிகள். உளவுத்துறையில் பணிபுரிபவர்கள். குற்றங்களைப் பற்றியும் குற்றவாளிகளைப் பற்றியும் குற்றவாளிகளின் மனப்போக்குகள் பற்றியும் ஆராய்ந்தவர்கள். இன்ஸ்பெக்டர் எழுந்து அறை விளக்கை அணைத்துவிட்டு புரொஜெக்டரை இயக்கினார். வெண்திரையில் ஒரு பெண்ணின் முகம் பளிரிட்டது. சிரித்த கண்கள், பளபளக்கும் கண்ணமேடுகள், நேர் நாசி, வசீகரமான சிரிப்பு. இவள் பெயர் பாவனா என்று அறிவித்தார் இன்ஸ்பெக்டர். 33 வயது. விவாகரத்து வாங்கி தனியே ஒரு போர்ஷனில் குடியிருந்தவள். சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங் செக்ஷனில் இருந்தாள். மாதவன் திவாகரின் தொடையை தொட்டான். அழகான இந்த புகைப்படத்தை நன்றாக பார்த்துக்கொள். இதற்கப்புறம் காட்டவிருக்கும் படங்களில் இந்த பெண்ணின் அழகை ரசிக்க முடியாது என்ற செய்தி அந்த கை அழுத்தத்தில் இருந்தது. 2 மாதங்களுக்கு முன்னால் கொலையானாள். 3 நாட்கள் தொடர்ந்து ஆபீஸ் வரவில்லை என்றதும் அவளுடைய தோழி ஒருத்தி தேடிப்போனாள். பாவனாவின் போர்ஷன் பூட்டி இருந்தது. ஆனால் அங்கே ஒரு துர்நாற்றம் இருப்பதை கவனித்து அந்த பெண் போலீசில் புகார் கொடுத்தாள். இன்ஸ்பெக்டர் நிறுத்திவிட்டு அவர்களை பார்த்தார். பூட்டை உடைத்து திறந்தோம். பாவனாவை படுக்கை அறையில் கண்டெடுத்தோம். இன்ஸ்பெக்டர் அடுத்த ஸ்லைடை செருகினார். பாவனா பொட்டு துணியின்றி குப்புற கிடந்தாள். அவளுடைய மணிக்கட்டுகள் முதுகுப்புறம் வளைத்து கட்டப்பட்டிருந்தன. கழுத்திலும் ஒரு மெல்லிய கயிறு கட்டப்பட்டிருந்தது. கழுத்து கயிற்றின் முனை முதுகு வழியே நீட்டப்பட்டு மணிக்கட்டுகளை கட்டியிருந்த கயிற்றின் வழியே மேலே இழுக்கப்பட்டு மின் விசிறி கொக்கியில் நுழைத்து கீழே இழுக்கப்பட்டு குப்புற கிடந்த பாவனாவின் பாதங்களை சேர்த்து கட்டியிருந்த இன்னொரு கயிற்றுடன் முடிச்சிடப்பட்டிருந்தது. திவாகர் நாற்காலியில் அசைந்தான். குரூரமான விளையாட்டு. அவள் உயிரோடு இருக்கும்போதே இந்த கயிறு கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த கோணத்தில் கழுத்தை அண்ணாத்தி படுக்க வைத்த பின் அவள் கழுத்தை அதிகமாக அசைத்தாலோ அல்லது கால்களை உதைத்து அந்த கயிற்றை இழுத்தாலோ கயிற்று முடிச்சு கழுத்தில் சுருக்காக விழுந்துவிடும்.
அவளை கட்டியிருக்கும் கயிறு அவள் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் வழக்கமாக துணிகளை உலர்த்தும் நைலான் கயிற்றுக்கொடி அறுக்கப்பட்டு அந்த கயிற்றை வைத்தே பாவனாவை கட்டியிருக்கிறான் கொலைகாரன் என்றார் இன்ஸ்பெக்டர். கைரேகைகள்? வந்தவனுடைய கைரேகை தப்பி தவறி பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு ஈரத் துணியால் துடைக்கப்பட்டிருந்தன. பிஎம் ரிப்போர்ட்? போஸ்ட்மார்ட்டத்தில் அவள் தொண்டை நெரிக்கப்பட்டு மூச்சு முட்டி இறந்ததாக டாக்டர்கள் கருதினார்கள். உயிரோடு இருந்தபோது குரூரமாக அவள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுடைய நைட்டி கிழித்து விளக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக ஒரு இரத்த காயம் கூட இல்லை. ஆனால் பலாத்காரத்தின் போது அவள் நிறைய உள்காயங்களுக்கு ஆளாகி இருந்தாள். இன்ஸ்பெக்டர் அந்த கொலையின் தீவிரத்தால் களைப்பானவர் போல் காணப்பட்டார். வந்தவனுடைய நோக்கம் கற்பழிப்பு மட்டும்தானா என்று கேட்டான் மாதவன். பாவனா உயிருக்கு துடித்து கொண்டிருந்த நேரம் வந்தவன் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்து விட்டு பாதியை வைத்து விட்டு போயிருந்தான். ஆப்பிளில் அவனுடைய பற்களின் அடையாளம் இருக்குமே. அவன் திமிர் பிடித்தவன். கடித்து சாப்பிட்ட பற்கள் பதிந்த பகுதியை ஒரு கத்தியால் சுரண்டியிருந்தான். வீட்டில் இருந்த பணம் மட்டும் முழுமையாக அகற்றப்பட்டிருந்தது. முதலில் அவளுடைய பழைய கணவன் அல்லது புதுக்காதலன் என்று யாராவது இருந்தால் அவன் என்றுதான் எங்களுக்கு சந்தேகப்பட தோன்றியது. இரண்டாவது கொலை எங்கள் கவனத்திற்கு வரும் வரை. பாவனாவின் கொலை தொடர்பான மற்ற ஸ்லைடுகளையும் இன்ஸ்பெக்டர் போட்டு காட்டி முடித்து தேநீர் சாப்பிட்டு இடைவேளையை முடித்துக்கொண்டு இரண்டாவது செட் ஸ்லைடுகளை எடுத்தார். அடுத்த பெண்ணிற்கு 30 நெருங்கிய வயது இருக்கலாம். அழகு என்று வர்ணிக்க முடியாத போதிலும் ஒரு வசீகரம் இருந்தது. இவள் பெயர் சுதா. இவளும் விவாகரத்து வாங்கிய பெண். ஆனால் 15 நாட்களில் அவளுக்கு மறுமணம் நடக்கவிருந்தது. பேங்க் ஆஃபீஸர். கார் வைத்திருந்தாள். இவளும் ஆஃபீஸருக்கு திடீரென்று வருவது நின்று போனதும் சந்தேகம் வந்து இவளை மணக்கவிருந்தவன் வீட்டிற்கு போயிருக்கிறான். வீட்டு கதவு பூட்டியிருந்தது. ஆனால் காரை நிறுத்தும் கேரேஜின் கதவு பூட்டப்படவில்லை. அதை திறந்தால் ஸ்லைடு போடப்பட்டது. கேரேஜில் காருக்கும் முன் சுவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் அவள் குப்புற கிடந்தாள் நிர்வாணமாக. அவளுடைய கைகளும் பின்புறம் வளைக்கப்பட்டு இருந்தன. மணிக்கட்டுகள் கட்டப்பட்டிருந்தன. கழுத்தை சுற்றி நீண்ட கயிறு அந்த மணிக்கட்டுகள் வழியே இழுத்து மேலே ஒரு கொக்கியில் செருகப்பட்டு பாதங்கள் வரை இழுக்கப்பட்டிருந்தது. அதே கதை வசனம் என்றார் இன்ஸ்பெக்டர் சற்றே சலிப்புடன். சுதாவின் உடல் முழுதும் கிரீஸ் கரைகள். கேரேஜிலேயே அவளை புரட்டி புரட்டி பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தாள். அவள் கடைத்தெரு போய்விட்டு வந்ததற்கான அடையாளமாக காரில் சில பாலித்தீன் கவர்களில் மளிகை சாமான்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் இருந்தன. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை உடைத்து அவன் தின்று கொண்டிருந்தான் என்பதும் தெரிந்தது. பாலித்தீனில் கைரேகை சுலபமாக பதியுமே என்றான் திவாகர். ஒரு ரேகை கூட கிடைக்கவில்லை. சுதாவின் ஹேண்ட்பேக் கவிழ்க்கப்பட்டு பர்ஸை மட்டும் காலி செய்திருந்தான். அவன் அவளுடன் காரில் வந்திருக்கலாமா என்பதை பார்த்தீர்களா? இருக்காது என்றார் இன்ஸ்பெக்டர். கேரேஜின் ஒரு மூலையில் பழைய பாலிமர் ட்ரம் ஒன்று இருந்தது. அதற்குள் அவன் உட்கார்ந்து இருந்த அடையாளம் இருந்தது. யூ மீன்? அவனுடைய ஷூக்களின் அளவு 9. லெதர் ஷூ அணிந்திருக்க வேண்டும். ஷூவின் அடிப்பாகம் ட்ரம்மின் அடி ஈரத்தில் பதிந்திருந்ததை வைத்து அவன் சுமார் 75 கிலோ எடையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. சுதா வருவாள் என்று தெரிந்து அவன் கேரேஜில் அவளுக்காக காத்திருந்தான் என்று நினைக்கலாமா? காத்திருந்த நேரத்தில் அவன் சும்மா இல்லை. கேரேஜில் தட்டுமுட்டு சாமான்களோடு கிடந்த கோணிப்பைகளை எடுத்து அவற்றை தைக்கும் கயிறுகளை மட்டும் விலக்கி எடுத்திருக்கிறான். 1 மீட்டர் 1.5 மீட்டர் என்று இருந்த கயிறுகளை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து நீளமான கயிறாக்கியிருந்தான். கேரேஜில் இருந்து நேரடியாக வீட்டிற்குள் போய்விட இன்னொரு கதவு இருக்கிறது. அந்த கதவு வழியே சுதா போக பார்த்தபோது அவன் மடக்கியிருக்கிறான். ஸ்லைடுகள் வெவ்வேறு கோணத்தில் சுதாவையும் கார் நிறுத்தும் பகுதியையும் காட்டின. சுதா சத்தம் செய்யக்கூடாது என்ற பயத்தில் அவன் ஒரு அகலமான பிளாஸ்டரை அவள் வாய்க்கு குறுக்கே ஒட்டியிருக்கிறான். வேலை முடிந்ததும் அதை பீத்து எடுத்திருக்கிறான். பிளாஸ்டர் பீக்கப்பட்ட அடையாளமாக அதன் வெள்ளை பசையின் அடையாளம் அவள் முகத்தில் இருந்தது. ஸ்லைடுகள் அணைக்கப்பட்டன. ப்ரொஜெக்டர் ஓய்ந்தது. விளக்குகள் எரிந்தன. கமிஷனர் சின்ன இடைவெளி கொடுத்து பேசினார். நகரத்தில் பீதி பரவிவிட்டது. தனியே இருக்கும் பெண்களுக்கு பேராபத்து என்று சில அவசர பத்திரிகைகள் அச்சுறுத்திவிட்டன. கொலை நடந்த இடங்களுக்கு ஒரு முறை நாங்கள் போக வேண்டும் என்றான் மாதவன். அவள் இறங்கிய அதே ஸ்டாப்பிங்கில் அவனும் பஸ்ஸில் இருந்து இறங்கினான். தெரு விளக்குகள் அடர்ந்த மரங்களால் திரையிடப்பட்டிருந்தன. அவளை போகவிட்டு அவன் பெட்டிக்கடையில் சிகரெட் வாங்கி கொண்டான். புடவையை இழுத்து போர்த்தி அவள்
தெருமுனையில் திரும்பியதும் புகையை நாசி துவாரங்கள் வெளியே செட்டுகளாக வெளியே தள்ளி அவன் அந்த திசையில் நடந்தான். அவன் தெருமுனை திரும்பிய நேரம் அவள் தன் வீட்டு கேட் திறந்து உள்ளே நுழைந்திருக்கிறாள். அந்த காம்பவுண்டிற்குள் 4 வீடுகள். ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல் 2 அந்த போர்ஷன்கள் பிரிந்திருந்தன என்பதை அவன் கவனித்திருந்தான். காம்பவுண்டை தாண்டும் போது வெகு இயல்பாக திரும்பி பார்த்தான். அவள் தன் போர்ஷனுக்குள் நுழைவதை அவனால் பார்க்க முடிந்தது. ஆனால் அவன் நிற்கவில்லை. கடைசி போர்ஷன், அவளுடையதை ஒட்டியிருந்த இன்னொரு போர்ஷனில் ஆட்கள் வெளியூர் போயிருக்க வேண்டும். 2 நாட்களாக பூட்டு தொங்குகிறது. அவன் நிற்காமல் நடந்தான். அன்றிரவு அந்த வீட்டிற்குள் எந்த வழியில் நுழைய வேண்டும் என்பதை மனதில் திட்டமிட்டுக் கொண்டே சிகரெட்டை கீழே போட்டான், நசுக்கி பாழாக்கினான். அந்த வீட்டில் துர்வாடை இன்னும் நீங்கவில்லை. ஹாலில் 14 அங்குல வண்ண தொலைக்காட்சி உறங்கியது. 2 ஜதை பெண் செருப்புகள் சுவரோரும் கிடந்தன. ஒயர் பின்னிய சோஃபாக்களில் ஒட்டடை சேர்ந்திருந்தது. கடிகாரத்தின் வினாடி முள் காலாவதியான பேட்டரி காரணமாக இடம்பெயர முடியாமல் நொண்டி எடுத்து கொண்டிருந்தது. ஜன்னல்களில் மலிவு துணியில் திரைகள் தொங்கின. படுக்கை அறையில் சாக்பீஸ் கோடுகள், போலீஸின் குறியீடுகள். கட்டிலில் சணல் மெத்தை சற்று சரிந்திருந்தது. இதோ பாவனா இந்த கோணத்தில் தான் கிடந்தாள் என்றார் இன்ஸ்பெக்டர் சண்முகம். தன் மீசை காணாமல் போய்விடவில்லையே என்று அவ்வப்போது தொட்டு பார்த்து கொள்வது போல் தோன்றினார். பாவனா இறப்பதற்கு முன் போராடிய அடையாளம் ஏதாவது இருந்ததா என்றான் மாதவன் சூழ்நிலையை கவனித்துக் கொண்டே. இல்லை, அவள் உடலில் 1-2 கீறல்கள் தான் இருந்ததே தவிர எதிரியை அவள் பிராண்டியதற்கு அடையாளமாய் அவள் நகங்களில் எந்த தோல் துணுக்கும் இல்லை. 2 வாய்ப்புகள் என்றான் திவாகர். எத்தனை எதிர்த்தாலும் சமாளிக்க முடியாத அளவிற்கு அவன் சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும், அல்லது போராடுவதை விட பணிந்து போவதே புத்திசாலித்தனம் என்று பாவனா நினைத்திருக்க வேண்டும். அந்த படுக்கை அறையுடன் இணைந்திருந்த பாத்ரூம் கதவை திறந்தான் திவாகர். சதுரமான சிறிய பாத்ரூம். அதன் கூரைக்கு கீழே எக்ஸாஸ்ட் விசிறி பொருத்துவதற்காக வைக்கப்பட்ட ஜன்னல் திறப்பின் கண்ணாடி உடைத்து எடுக்கப்பட்டிருந்தது. கண்ணாடி முற்றிலும் உதிராமல் ஜன்னலின் மரச்சட்டங்களின் ஓரங்களில் சின்ன சின்ன சில்லுகளாக பாக்கியிருந்தது. கண்ணாடி நீக்கப்பட்ட அந்த சதுரத்தை திவாகர் பார்த்தான். 2வது கொல்லப்பட்டாலே சுதா. அவள் வீட்டிலும் ஜன்னல் சதுரத்தை பெயர்த்துத்தான் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறான். வீட்டிற்குள் இருந்து கேரேஜுக்குள் நுழைந்து விட்டான். ஒரு கைரேகை கூட கிடைக்காமல் அவன் வந்துவிட்டு போனதை பார்த்தால் அவன் தேர்ந்த குற்றவாளியாய் இருக்க வேண்டும். கற்பழித்துவிட்டு கயிற்றால் கட்டிவிட்டு போவது வக்கிர குணம். ஆனால் வேறு எதையும் எடுக்காமல் பர்சில் கிடைக்கும் பணத்தை மட்டும் எடுப்பது அவன் குணத்திற்கு முரண்பாடாய்த்தான் இருக்கிறது. இப்படி ஏன் இருக்கக்கூடாது? 2 வெவ்வேறு ஆட்கள் கூட்டு சேர்ந்து இதை செய்திருக்கலாம் அல்லவா என்றான் திவாகர். இருக்கலாம். கயிற்றை கட்டி கூரையில் மாட்டுவது எல்லாம் ஒற்றையாளாக செய்வதை விட இன்னொருத்தர் உதவிக்கு இருந்தால்தான் சுலபமாக முடியும். ஒருத்தன் திருடன், இன்னொருத்தன் வக்கிரமானவன் என்றான் மாதவன். இன்ஸ்பெக்டர் சண்முகத்தையும் உட்கார வைத்து அவர்கள் பேசினார்கள், விவாதித்தார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகளை ஆராய்ந்தார்கள். 2வது கொலை நடந்த இடத்தையும் நேரில் போய் பார்த்தார்கள். பதில்கள் சேகரித்தார்கள். கமிஷனரை சந்தித்தார்கள். 2 கொலைகளிலும் ஒரு பொதுவான முறை இருக்கிறது. ஒற்றை ஆளா அல்லது 2 ஆட்களா என்பதை ஆராய்ந்தோம். பலாத்காரம் செய்தது ஒரே ஒரு ஆள்தான் என்று PM ரிப்போர்ட்கள் சொல்கின்றன. அப்படியே கூட்டாளி இருந்தாலும் அவனுக்கு பெண் ஆசை இல்லை. ஒற்றையாள் என்று வைத்துக்கொண்டாலும் முதல் கொலையிலேயே அவனிடம் ஒரு முதிர்ச்சி இருக்கிறது. அக்கம்பக்கத்தில் யார் கண்ணிலும் படாமல் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறான். பலாத்கார நேரத்தில் கூட பக்கத்து வீடுகளில் ஒலி எதுவும் கேட்கவில்லை. கொலை நடந்த வீட்டில் அவன் செலவழித்த நேரத்தை பார்க்கும்போது அந்த பெண் தனியானவள், யாரும் அவளை தேடி வரமாட்டார்கள் என்று அவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது. இந்த தகவல் தெரிய வேண்டுமானால் அந்த பெண்ணை அவன் சில நாளாவது தொடர்ந்து கவனித்து அவனுடைய பின்னணி பற்றி, பழக்க வழக்கங்கள் பற்றி கண்டுபிடித்திருக்க வேண்டும். இதில் ஒரு திட்டமிடும் நேர்த்தி இருக்கிறது. எங்களுக்கு என்னவோ இந்த கொலைகள் திடீரென்று ஆரம்பித்தவை போல் தெரியவில்லை. திட்டமிடும் குற்றவாளி, தன்னை பற்றிய அடையாளமே விட்டு வைக்காத குற்றவாளி, தன் மீது நம்பிக்கையுள்ள தைரியமான குற்றவாளியாக ஒருத்தன் செயல்பட வேண்டுமென்றால் அவன் இதற்கு புதியவனாய் இருக்க முடியாது என்றான் திவாகர். குற்றவாளிக்கு 20 to 30 வயது இருக்கும். தனியே வசிப்பவன், யாருடனும் அதிகம் கலந்து பழகாதவன், 1.5 அடி சதுர ஜன்னலில் நுழையக்கூடிய அளவு மெல்லிய உடல் கொண்டவன், 9ஆம் நம்பர் ஷூ அணியும் கால்கள் என்பதால் 5.5 அடி உயரம் இருக்கலாம். வலுவானவன்,
துல்லியமான திட்டங்கள் போடுவதை பார்த்தால் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துபவன். இதையெல்லாம் குறிப்பிட்டு மற்ற மாவட்டங்களிலும் மற்ற மாநில போலீசாரையும் விசாரிப்போமே என்றான் மாதவன். உடனே ஏற்பாடு செய்கிறேன் என்றார் கமிஷனர். உன்னை டிராப் பண்ணி விட்டு போகட்டுமா என்று கேட்டான் மாதவன். டிராப் செய்வதா? எங்கே? நான் உன்னுடன் வருகிறேன் நண்பா, உன் வீட்டிற்கு. மேகா கையால் ஒரு காபி சாப்பிட்டாக வேண்டும் எனக்கு என்று திவாகர் கார் கதவை சாத்தினான். தன் செல்போனை எடுத்து எண்களை ஒற்றினான். மேகா, திவாகர் பேசுகிறேன். உன் புருஷன் என்னை நைஸாக ஒதுக்க பார்க்கிறான். அப்படி ஒதுங்கி போகிற கண்ணியமெல்லாம் எனக்கு கிடையாது என்று அவனுக்கு சொல். இப்போது நேரே அங்கேதான் வருகிறோம். காப்பி மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது தருவாயா? மறுமுனையில் அவள் என்ன சொன்னாலோ மாதவனுக்கு தெரியாது. திவாகர் we are on the way என்றான். மாதவன் திவாகரையே பார்த்து கொண்டிருந்தான். மேகாவுக்கு அப்படி என்ன இவனிடம் கூடுதலாக பிடித்திருக்கும்? இவனுடைய செம்பட்டை முடியா, கருப்பு கண்களா, நேர்த்தியான மீசையா, அல்லது சிரிக்க சிரிக்க பேசும் சாதுரியமா? அண்மை காலமாக இந்த இருவருடைய கண்களும் சந்திக்கும் போது அதில் ஏதோ ஒரு மயக்கமானதொரு பரிமாற்றம் இருப்பதை அவன் கவனித்தது நிஜமா பிரம்மையா? ஏய், என்ன யோசிக்கிறாய் என்று திவாகர் அவன் தொடையில் தட்டினான். மாதவன் திடுக்கிட்டு புன்னகைத்தான். அந்த கொலைகளை பற்றி யோசித்தேன். கொலைகாரன் அடுத்து யாரை தாக்குவான்? 24 மணி நேரமும் போலீஸ்காரனாக இருக்காதே மாதவன். வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்கின்றன. அனுபவி. திவாகர் இயல்பாக சொல்கிறானா அல்லது அவன் வார்த்தைகளுக்கு உள்ளர்த்தம் இருக்கிறதா? மேகா தன்னை பற்றி இவனிடம் ஏதாவது சொல்லி இருக்கிறாளா? மாதவா, உன் உணர்ச்சியை உன் முகமே காட்டி கொடுத்துவிடும். இயல்பாக சிறியேன். திவாகர் உன்னுடைய எத்தனையோ வருட நண்பன். மேகாவை உனக்காக பேசி முடிவு செய்ததே அவன்தானே. மாதவன் கேரை பொருத்தினான். கவனமாக இயல்பாக இருக்க பார்த்தால் திவாகர் போன்ற புத்திசாலியால் நிச்சயம் அதை மோப்பம் பிடித்துவிட முடியும். இந்த அதிர்வுகளோடு என்ன பேசினாலும் அது உளறலாய் முடிந்துவிடும். மாதவன் கேசட்டை போட்டு ஏஆர் ரஹ்மானை துணைக்கு கூட்டிக் கொண்டான். சாபிரா தொலைக்காட்சியை அணைத்தாள். அவள் பார்த்த திகில் தொடரின் பின்னணி இசையின் அதிர்வுகள் இன்னமும் அவள் செவி நரம்புகளில் மிச்சமிருந்தன. அந்த ஒளியினூடே ஏதோ கண்ணாடி உடைந்தது போன்ற சத்தம் வந்தபோது தொடரை நிறுத்திவிட்டு போய் பார்க்க அவளுக்கு பொறுமையில்லை. தெருவோடு போகிற குடிகாரன் எவனாவது பாட்டிலை தூக்கி எறிந்திருப்பான் என்று சமாதானம் செய்து கொண்டாள். டிவி பார்த்து கொண்டே சாப்பிட்ட டிஃபன் தட்டை எடுத்து கிச்சன் தொட்டியில் சரித்தாள். பாத்திரங்களை தேய்த்து விட்டு படுக்க போகலாம் என்று ஒரு மனது சொன்னது. எல்லாம் காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று அதன் சோம்பேறி பகுதி தள்ளி போட்டது. ஃபெபினாவை புரட்டலாமா, ஸ்டார் டஸ்டை பார்க்கலாமா என்று முடிவு செய்யாமல் இரண்டையும் கட்டிலில் எறிந்தாள். பாத்ரூம் போய்விட்டு வந்து கையில் முதலில் தட்டுப்படுவதை புரட்டலாம். பாத்ரூம் கதவை அலட்சியமாக திறந்தாள். அதிர்ந்தாள். பாத்ரூம் கண்ணாடியில் தெரியும் பிம்பம் யாரது? கண்களை மட்டுமே விட்டு முற்றிலும் கருப்பு துணியால் மூடிய முகத்தோடு பாத்ரூம் கதவுக்கு பின்னே நிற்பது யார்? அவள் பார்த்து கொண்டிருந்த தொலைக்காட்சி தொடரின் அதிர்வுகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்றுதான் முதலில் நினைத்தாள். கதவு சரேலென உட்புறமாக திறந்து வலுவான கை நீண்டது. அவளை பற்றியது, உள்ளே இழுத்தது. மாதவன் பைஜாமாவிற்கு மாறினான். ஹாலுக்கு திரும்பினான். திவாகர் காஃபியின் கடைசி சொட்டை தொண்டையில் சரித்து கப்பை வைத்தான். மேகா கிச்சனிலிருந்து குரல் கொடுத்தாள். காஃபி மட்டும்தானா? வேறு கிடையாதா என்று போனில் கேட்டாயே. ஆமாம், வேறென்ன தரப்போகிறாய்? உனக்கு பிடித்த ஆலு டிக்கி. கிரேட், உட்கார் மாதவா. மாதவன் திவாகருக்கு எதிரில் அமர்ந்தான். நீ எப்பொழுது திவாகர் கல்யாணத்தில் மாட்டிக்கொள்ளப் போகிறாய்? சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன். கல்யாணத்தால் புதிதாக என்ன கிடைத்து விட போகிறது? மேகாவை போல் இன்னொரு பெண் கிடைத்தால் யோசிக்கலாம் என்றான் திவாகர். மாதவனுக்கு தொண்டையில் முள் குத்தியது. மேகா தட்டுகளுடன் வெளிப்பட்டால் தடிமனான கேரம் ஸ்ட்ரைக்கர்களைப் போல பிரவுன் நிறத்தில் ஆலு டிக்கி மணத்தது. மாதவ், ஆர் யூ ஆல் ரைட்? எனக்கென்ன, நன்றாகத்தான் இருக்கிறேன். இன்றைக்கு கமிஷனர் ஆபீஸில் 2 பெண்களின் கொலைகளை பற்றி பேசிவிட்டு வந்தோம். அந்த விஷயத்திலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. சொல்ல வேண்டாம் என்று காதுகளை பொத்தினாள் மேகா. மேகா, சீட்டுக்கட்டை எடுத்து வா.
இல்லை தீவா, நாளைக்கு. என்று கெஞ்சலாக சொல்லிவிட்டு மேகா மாதவனின் பக்கத்தில் அமர்ந்தாள். அவன் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்தாள். தலைவலியா என்றாள். மாதவன் வலிய புன்னகைத்தான். ஐ எம் ஓகே என்றான். திவாகர், காரை நீ எடுத்து போ. பார் மேகா, இவன் என்னை துரத்துவதிலேயே இருக்கிறான். துரத்தவில்லை என்றால் நீ வீட்டிற்கு போகாமல் இங்கே சுற்றி கொண்டிருப்பாய். ஆலு டிக்கியை சாப்பிட்டு விட்டு கிளம்புற வழியை பார். பார்த்தாயா, நீயும் துரத்துகிறாய். எங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கிறது மேன் என்று மேகா அவனை பார்த்து கண்ணடித்தாள். ச்சே, வெட்கமே கிடையாது உனக்கு. உன்னிடத்தில் எனக்கு என்ன வெட்கம்? கிளம்பு கிளம்பு. மேகா கார் சாவியை தூக்கி போட்டாள். ஒற்றை கையில் ஆலு டிக்கி, மற்ற கையால் அதை பிடித்து சிரித்தான் திவாகர். திவாகர் ஷேவிங்கில் இருந்தபோது இன்ஸ்பெக்டர் சண்முகத்திடமிருந்து போன் வந்தது. 3வது கொலை நடந்து விட்டது சார். எங்கே? கஸ்தூரிபா நகர். இதுவும் அடையாரா? முகவரியை சொல்லுங்கள். முகவரியை மனதில் குறித்துக் கொண்டான். நானும் மாதவனும் நேரில் வருகிறோம். தெருமுனையிலேயே போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. போலீஸ் ஜீப்பும் ஆம்புலன்ஸும் அந்த கேட்டுக்கு வெளியே நின்றன. மாதவனும் திவாகரும் காரிலிருந்து இறங்கினர். சப் இன்ஸ்பெக்டர் சுரேந்தர் வணக்கம் சொன்னார். போலீஸிற்கு எப்போது ஃபோன் வந்தது என்று கேட்டான் மாதவன். காலை 9 பில் கலெக்ஷனுக்கு வந்த கேபிள் ஆபரேட்டர் தான் ஃபோன் செய்தான். வீடு திறந்து கிடக்கிறது, உள்ளே ஒரு பெண் இறந்து கிடக்கிறாள் என்று ஃபோனில் அட்ரஸ் கொடுத்தான். அந்த இரட்டை போர்ஷனை போலீஸ் சுற்றி வளைத்திருந்தது. மாதவன் அந்த வீட்டிற்குள் நுழைந்தான். போலீஸ் துறை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. குட் மார்னிங் என்றார் சண்முகம். 2 கொலைகளை ஸ்லைடில் பார்த்து விட்டீர்கள். 3வதை நேரே சினிமாஸ்கோப்பில் பார்க்கலாம். ஹாலில் டெலிவிஷன், டெலிஃபோன், மினி ஃப்ரிட்ஜ். படுக்கை அறையில் அவள் குப்புற கிடந்தாள். கட்டிலின் விளிம்பை தாண்டி அவள் தலை தொங்கியிருந்தது. மற்ற இருவரைப் போலவே கழுத்தில் சுருக்கிட்டு அந்த கயிறு முதுகு வழியே மணிக்கட்டுகளை அடைந்து அங்கே இருந்து மேல் நோக்கி இழுக்கப்பட்டிருந்தது. கயிற்றின் நீளம் போதாமல் மின் விசிறியோடு நின்றிருந்தது. கால்கள் வரை இழுக்கப்படவில்லை. உள்ளாடைகள் இரத்தக்கரையுடன் படுக்கையில் வீசப்பட்டிருந்தன. திரைச்சீலைகளை இழுக்க பயன்படும் மணிக்கயிறு என்றார் இன்ஸ்பெக்டர் சண்முகம். ஜன்னல் கம்பிகளுடன் கிளிப் போட்டு திரையை நிறுத்திவிட்டு அந்த கயிற்றை அறுத்து எடுத்து இவளை கட்ட பயன்படுத்தி இருக்கிறான். மாதவன் தொய்ந்திருந்த கழுத்து அருகே சென்று பார்த்தான். கயிறு வெகுவாய் இறுக்கி கழுத்திற்குள் புதைந்திருந்தது. தலையை வெகுநேரம் உயர்த்தியே வைத்திருக்க முடியாமல் அவள் கீழே தொங்கவிட்டிருக்கலாம். அதில் இந்த சுருக்கு விழுந்திருக்கலாம். முடிச்சை அவிழ்க்க முடியாது. கயிற்றை டாக்டர் வெட்டித்தான் எடுக்க வேண்டியிருக்கும். இவளும் டைவர்ஸ் கேஸா? இல்லை, இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லை. 28 வயது. பெயர் சாபிரா. ஒரு வார பத்திரிகையில் சப் எடிட்டராக இருக்கிறாள். குட் காட், பத்திரிகைக்காரியா? இனி நம்மை அவர்கள் விடாமல் துரத்தப் போகிறார்கள் என்றான் திவாகர் கயிற்றை நெருக்கத்தில் ஆராய்ந்தபடி. மாதவன் தடயவியல் நிபுணர்களை தொந்தரவு செய்யாமல் பாத்ரூம் கதவை திறந்தான். இங்கேயும் வெண்டிலேட்டர் திறப்பு வழியே தான் வந்திருக்கிறான். அவன் சுத்தமானவன் என்று குப்பை தொட்டியை எடுத்து காட்டினான் திவாகர். பாத்ரூமிலிருந்து அத்தனை கண்ணாடி துண்டையும் பெருக்கி எடுத்து இதில் போட்டிருக்கிறான். கொலையை அறக்க பறக்க பண்ணிவிட்டு ஓடுகிற ஜாதி இல்லை இவன். இருந்து நிதானமாக எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு கிளம்புபவன். அப்படியும் சொல்ல முடியாது மாதவன் சார். இங்கே பாருங்கள். சண்முகம் பெட்ரூமை அடுத்திருந்த சிறு ட்ரெஸ்ஸிங் ரூமை திறந்து காட்டினார். அலமாரியில் இருந்த அத்தனை பொருட்களும் தரையில் இறைந்திருந்தன. துணிகள், ஷாம்பு பாட்டில்கள், சானிட்டரி பாக்கெட்டுகள், ரூம் ஸ்ப்ரேயர், ஹேர் ஆயில், படுக்கை விரிப்பு, காஸ்மெட்டிக் சாதனங்கள். 2 ஹேண்ட்பேக்குகள் உள்ளே இருக்கும் லைனிங் துணி வரை புரட்டி கிழிக்கப்பட்டிருந்தன. ஒரு நகைப்பெட்டி கவிழ்ந்து கிடந்தது. அதிலிருந்து 2 தங்க வளையல்கள் வெளியே சரிந்திருந்தன. அவனுக்கு நகைகளில் எப்போதும் ஆர்வம் இல்லை என்றான் திவாகர். மற்ற விஷயங்களில் கச்சிதமாயிருப்பவன். பர்சிலிருந்து பணத்தை எடுப்பதில் மட்டும் எதற்கு இவ்வளவு அவசரம் காட்டுகிறான்? பர்ஸை கிழித்தும் கலைத்தும் போட்டுவிட்டு ஏன் போகிறான்? திவாகர் உடலை மறுபடி நெருக்கத்தில் ஆராய்ந்தான். லுக் ஹியர் என்று சாபிராவின் பின் தொடையை காட்டினான். இந்த இடத்தில் அவன் ஷூவால் மிதித்திருக்கிறான். ஷூ முனையின் ஒரு பகுதி அழுத்திய அடையாளம் தெரிகிறது. இன்ஸ்பெக்டரும் மாதவனும் நெருங்கி வந்தனர். மாதவன் அந்த அரைவட்ட அடையாளத்தை கவனமாக பார்த்தான். வலது ஷூவின் முன்முனை இது. ஷூவின் மற்ற பகுதி எப்படி பதியாமல் போயிற்று? எஸ், நவ் ஐ கெட் இட். கயிற்றின் நுனியை மேலே மின்விசிறி கொக்கியில் கட்டுவதற்கு அவனுக்கு எட்டாமல் இவள் மீது ஏறி நின்றிருக்கிறான்.
ஷூ தடயம் விழக்கூடாது என்று ஒரு துணி போட்டு அதன் மீது ஏறி இருப்பான். கால் வழிக்கு ஷூவின் ஒரு நுனி மட்டும் பட்டிருக்கிறது. கவனித்திருந்தால் இதையும் சுத்தம் செய்திருப்பான். ஷூ கால்களோடு அவன் மிதித்த துணி இங்கே எங்கேயாவது தான் கிடக்க வேண்டும். கண்டுபிடியுங்கள். அடுத்த 90 நிமிடங்கள் வீட்டின் அத்தனை துணிகளும் புரட்டி பார்க்கப்பட்டன. வீசி எறிந்த பழைய துணிகள் கூட எடுத்து ஆராயப்பட்டன. அவன் அந்த துணியை கையோடு எடுத்து போயிருப்பான் என்று தோன்றுகிறது என்றார் சண்முகம். திவாகர் திடீரென்று படுக்கையை நெருங்கினான். சாபிரா கிடத்தப்பட்டிருந்த படுக்கை விரிப்பை அப்படியே உயர்த்தி உள்புறத்தை புரட்டி பார்த்தான். அவன் முகத்தில் புன்னகை விரிந்தது. இதோ என்றான். சாபிராவின் நிர்வாண உடம்பின் மீது அந்த விரிப்பை அப்படியே புரட்டி போட்டு வந்தவன் மிதித்து ஏறியிருக்க வேண்டும். காரியம் முடிந்ததும் விரிப்பை பழையபடி படுக்கை மீது புரட்டிவிட்டு போயிருக்கிறான். தன்னுடைய கைரேகை ஒன்று கூட சிக்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாயிருப்பவன் ஷூ தடத்தை 2 கொலைகளில் விட்டுவிட்டு போயிருக்கிறான் என்பதில் ஒரு அலட்சியம் இருந்தது. போலீசின் ஆரம்ப சடங்குகள் முடிந்து சாபிராவின் உடல் ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றப்பட்டது. திவாகரும் மாதவனும் தங்கள் ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார்கள். நாற்காலியை முன்னும் பின்னுமாக ஆட்டிக்கொண்டே மாதவன் பேசினான். சாபிராவின் உடல் மீது ஏறி நின்று ஃபேன் வளையத்திற்குள் அவன் கயிற்றை எரிந்திருப்பதை வைத்து கணக்கிட்டதில் அவன் உயரத்தை நாம் கணிக்க முடிந்தது. 5 அடி 4.5 அங்குலம். ஏற்கனவே சுதாவெட்டில் கிடைத்த ஷூ தடத்தோடு இன்று கிடைத்த ஷூ தடையும் ஒத்துப்போகிறது. 2 இடத்திலும் செயல்பட்டவன் ஒரே ஆள். அப்புறம் கொலைகாரன் மனநிலை தவறியவன் என்று வெளிப்படையாக தெரியாது என்பது அவன் கச்சிதமாக திட்டமிடுவதில் தெரிகிறது. ஆனால் அவன் பெண்களால், முக்கியமாக பணத்தை பர்சில் சுமக்கும் பெண்களால் எந்த விதத்திலோ வெகு ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கிறான். அதுவும் தனியே வாழும் பெண்களால். பணக்கார காதலியால் வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கலாம். எஸ், நாம் குறிப்பிட்ட கருத்துக்களையெல்லாம் தொகுத்து அந்த வார பத்திரிகையில் பெண்களுக்கான பகுதியில் வெளியிடலாம் என்று எடிட்டர் கேட்கிறார் மாதவன். தட்ஸ் a குட் ஐடியா என்று நாற்காலியிலிருந்து இறங்கினான் மாதவன். நாம் நினைப்பது போன்ற அனுபவம் எந்த பெண்ணுக்காவது ஏற்பட்டிருந்தால் அதை பற்றி போலீசிடம் சொல்ல அந்த பெண் முன் வருவாள். அந்த அனுபவம் எந்த ஆணுடன் ஏற்பட்டது என்று அவள் சொல்லக்கூடும். இன்ஸ்பெக்டர் சண்முகம் ஜீன்ஸில் இருந்தார். அதோ அந்த வீடு என்றார் சுரேந்தர் கிசுகிசுப்பாக. நேரு நகரில் பெரிய தபால் பெட்டியின் அருகே பிச்சைக்காரன் போல் கந்தை அணிந்து மாறுவேடத்தில் கிழிசல் பாயில் அவர் உட்கார்ந்திருந்தார். 2 தெருக்களுக்கு முன்னாலேயே தன் பைக்கை நிறுத்திவிட்டு வந்திருந்த சண்முகம் அந்த வீட்டை அந்த கோணத்திலிருந்து பார்த்தார். காம்பவுண்ட் சுவரின் பெரும் பகுதியை பிரம்மாண்டமான கேட்கள் எடுத்துக்கொண்டிருந்தன. கேட்டில் பெரிய வளைந்த பற்களுடன் ஒரு நாயின் படம் தொங்கவிடப்பட்டு எச்சரிக்கை இருந்தது. போர்டு தான் இருக்கிறது, நாய் எதுவும் இல்லை சார் என்றார் சுரேந்தர். பணக்கார வீடு போல் தெரிகிறதே. ஆமாம் சார், வாட்ச்மேன் இன்றைக்கு லீவு போல் இருக்கிறது. அவன் எப்படி உள்ளே போனான்? அந்த டெலிஃபோன் பெட்டியில் ஏறி காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்தான். அப்புறம் பைப்பையும் ஜன்னலையும் பற்றி மாடி போர்ஷனுக்கு ஏறினான். அந்த வீட்டின் பின்பக்கத்தை கண்காணிக்க நமது ஆட்களில் 3 பேர் தயாராயிருக்கிறார்கள். வெரி குட். ரிவால்வரை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். கமான். இருவருமாக காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்து உள்ளே பளிங்கு துண்டுகள் பதித்த தரையில் இறங்கினார்கள். மாடியில் சிலீர் என்று கண்ணாடி உடைந்த சப்தம் கேட்டது. சண்முகம் சத்தம் வந்த திசைக்கு பாய்ந்தார். அண்ணாந்து பார்த்தார். முதல் மாடியின் ஒரு வெண்டிலேட்டர் வழியே ஒருத்தன் பாதி உடலுக்கு மேல் உள் தள்ளியிருந்தான். காலடி சத்தம் கேட்டதும் உடலின் கீழ்ப்பகுதி ஒரு பாம்பின் வேகத்தோடு உள்ளே இழுத்து கொள்ளப்பட்டது. சண்முகம் சுரேந்தரை அருகே கூப்பிட்டார். அவன் இதே வழியில் வெளியில் வந்தால் மடக்குங்கள், நான் வீட்டிற்குள் போகிறேன். சுரேந்தர் ரிவால்வரை தயார் செய்து அண்ணாந்து பார்த்து காத்திருந்தார். சண்முகம் தபதபவென்று ஓடி வீட்டின் அழைப்பு மணியை மறுபடி அழுத்தினார். கதவையும் தட்டினார். இரவு 11 மணிக்கு மேல் இப்படி கதவை தட்டினால் வீட்டில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் மிரண்டு போவார்கள் என்று அவருக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் அவசரம். கதவை ஒட்டியிருந்த சிறு ஜன்னல் திறந்தது. 55 வயது மதிக்கத்தக்க மனிதர் தூக்கம் கலைந்த கண்களுடன், யாரது என்றார் மிரட்டலாக. போலீஸ் என்றார் சண்முகம் பரபரப்பாக. ஜன்னல் வழியே தன் அடையாள அட்டையை கொடுத்தார். நான் மாறுவேடத்தில் இருக்கிறேன். உங்கள் வீட்டிற்குள் மாடியில் ஒரு திருடன் புகுந்து விட்டான். என்னது? பயப்பட வேண்டாம். இந்த வீட்டைச் சுற்றி எங்கள் ஆட்கள் இருக்கிறார்கள். அவனை மடக்கி விடுவார்கள். நீங்கள் கதவு திறந்து என்னை உள்ளே அனுமதித்தால் போதும். ஐயோ! அவர் கண்கள் வெளியே குதித்து விட தயாராயிருந்தன. அடையாள அட்டையை இன்னொரு தடவை பார்த்தவர் கதவை திறந்தார். மாடிக்கு போக இதோ வழி
மாடியில் யார் இருக்கிறார்கள்? 2 பெட்ரூம்கள். ஒன்று பூட்டியே இருக்கும். இன்னொன்றில் மிஸ்ஸஸ் தேவன், என் முதலாளி அம்மாள் தூங்கிக் கொண்டிருப்பார். மிஸ்ஸஸ் தேவனின் வயது என்ன? 58. கதவை பூட்டிவிட்டு நீங்கள் கவனமாயிருங்கள். சண்முகம் படிகளில் தாவி ஏறினார். படிகள் திரும்பின, முடிந்தன. யானை வடிவத்தில் ஒரு இரவு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் பின்னால் அந்த படுக்கை அறை கதவு திறந்து நைட் கவுனுடன் ஒரு அம்மாள் நின்றாள். ரங்கா, வாசல் கதவை யார் தட்டியது என்று குரல் கொடுக்க ஆரம்பித்தவள் படிகளில் தடதடவென்று ஏறி வரும் சண்முகத்தை பார்த்து மிரண்டு ஓரடி பின்னால் நகர்ந்து யார் மீதோ முட்டி நிற்க அவள் கழுத்தை ஒரு கை சுற்றி வளைத்தது. அந்த கையில் வளைந்த ஒரு கூர்க்கத்தி இருந்தது. அசையாதே என்று கழுத்தை வளைத்தவன் உருமினான். அவன் கண்களை விடுத்து மற்ற பகுதியை கருப்பு துணியால் மூடியிருக்க அவனுடைய குரல் தெளிவில்லாமல் அடைந்து வந்தது. மிஸ்ஸஸ் தேவன் அந்த அதிர்ச்சிகளை தாங்க முடியாதவளாக அப்படியே அவன் மீது துவண்டு மயக்கமானால். சண்முகம் படிகளின் முடிவிற்கு வந்திருந்தார். அவர் கையில் ரிவால்வர் விரைத்தது. அவர்களை விடு. சண்முகம் உருமினார். அவன் அப்படியே ஓரடி பின்வாங்கி படுக்கை அறை கதவை காலால் சாத்த முனைந்தான். மிஸ்ஸஸ் தேவன் மயக்கமாகிவிட்டதால் அவன் மீது துவண்டு அழுத்தும் அந்த பாரத்தையும் சேர்த்து இழுத்து அவன் பின் நகருவதில் தடுமாற்றம் இருந்தது. சண்முகம் முன்னால் பாய்ந்தார். பாய்ந்த வேகத்தில் படுக்கை கதவுகளை 2 கைகளாலும் உந்தித் தள்ளினார். கதவை சாத்த முனைந்தவனின் காலில் கதவு வேகமாக மோதியது. அவன் வடியில் திடுக்கிட்டு நிலை தடுமாற சண்முகத்தின் ரிவால்வர் கத்தி பிடித்த அவன் மணிக்கட்டில் முழு வேகத்துடன் இறங்கியது. கத்தி நழுவி மிஸ்ஸஸ் தேவனின் உடலில் வழிந்து கீழே நங் என்று மோதியது. அவன் மிஸ்ஸஸ் தேவனை சண்முகத்தின் மீது உந்தித் தள்ளினான். சண்முகம் தடுமாறி கிழவியை பிடித்து கவனமாக தரையில் சரித்தபோது அவன் கட்டிலை தாண்டி பாத்ரூமிற்குள் பாய்ந்து கதவை உட்புறம் தாளிட பார்த்தான். சண்முகம் கதவை எட்டி உதைத்து நுழைந்தார். உள்ளே இருந்தவன் வெண்டிலேட்டர் திறப்பு வழியாகவே வெளியேறுவதற்கான முயற்சியில் இருக்க சண்முகம் 2 கைகளாலும் ரிவால்வரை பிடித்து ஹேண்ட்ஸ் அப் என்றார். அவன் விழிகள் மிரண்டன. இடதும் வலதும் பின்னும் முன்னும் பார்த்துவிட்டு ஈரத்தரையில் மண்டியிட்டான். கைகளை தூக்கி சரணடைந்தான். சப் இன்ஸ்பெக்டர் சுரேந்தர் கதவை திறந்து விட்டார். உள்ளே இருக்கிறான் என்றார். திவாகரும் மாதவனும் நுழைந்தார்கள். சதுரமான அறை. உயரத்தில் ஒரே ஒரு ஜன்னல். கதவு மூடியதும் ஒரு 40 வாட் வெளிச்சத்தை தவிர அறை இருண்டது. குட்டையான முதுகுள்ள ஒரு நாற்காலியில் அவன் உட்கார்த்தப்பட்டிருந்தான். தலை மார்பின் மீது தோய்ந்திருந்தது. இவன் பெயர் சின்னையா. நேற்று நேரு நகரில் ஒரு வீட்டிற்குள் இவன் நுழைந்ததும் மடக்கிவிட்டோம். சின்னையா நிமிர்ந்தான். கண்கள் களைத்திருந்தன, கெஞ்சின. கிழவி கிட்ட பணம் அடிக்கலாம் என்று போனேன் என்று சின்னையா முனகினான். ஆனால் கொலை என்றெல்லாம் இவர் என்னை மிரட்டுகிறார். பொய் சொல்லாதடா நாயே. சண்முகம் அவன் கன்னத்தில் புறங்கையை வீசினார். அடிக்காதீர்கள் என்றான் திவாகர். ஏற்கனவே இவன் பேரில் போலீஸ் ரெக்கார்டு இருக்கிறது. திருட்டு குற்றத்திற்காக 6 மாதம் சிறையில் இருந்தவன். முகத்தை மறைத்து முகமூடி கட்டியிருந்தான். கைகளில் கிளவுஸ் அணிந்திருந்தான். ஒரு மிக கூர்மையான கத்தி வைத்திருந்தான். நாம் கொஞ்சம் தனியே பேசலாமா? சண்முகம் சுரேந்தரிடம் பொறுப்பு கொடுத்துவிட்டு அவர்களுடன் வெளியே வந்தார். சிகரெட்டுகள் பற்ற வைக்கப்பட்டன. இதற்கு முன் திருடிய கேஸ்களில் இவன் ஆட்களை தாக்கியிருக்கிறானா? இல்லை. ஆனால் போன தடவை போலீசில் மாட்டிய போதும் பெரிய கத்தி வைத்திருந்தான். என்ன படித்திருக்கிறான்? 8வது. அதற்கப்புறம் பள்ளிக்கூடம் போகவில்லை. எந்த உயரமாயிருந்தாலும் பைப்பை பிடித்து கொண்டு சுலபமாக ஏறுகிறான். எங்கே இருக்கிறான்? சிறையிலிருந்து ரிலீஸ் ஆகி 9 மாதம் ஆகிறது. சேலம் போனேன். ஹோட்டலில் வேலை பார்த்தேன். 4 மாதத்திற்கு முன்னால் வேலை போய்விட்டது. அம்மாவோடு தங்கியிருக்கிறேன் என்கிறான். அந்த அம்மாவை பார்த்தீர்களா? கிழவி பாதி குருடு. தட்டு தடுமாறி 2 வீட்டில் வேலை செய்து 300 ரூபாய் சம்பாதிக்கிறாள். வீட்டில் பற்றாக்குறை எப்போதும். பாவனா, சுதா இருவரும் கொலையான தினங்களில் எங்கே இருந்தானாம்? அவனுக்கு சொல்லத் தெரியவில்லை. என்னென்னவோ உளறுகிறான். வீடு எங்கே இருக்கிறது? காந்தி நகர் கால்வாய் ஓரத்தில் ஒற்றை செங்கல் வீடு. வீடு என்றால் ஒரு பெரிய அறை. கிழவி சேர்த்த சொத்து. அவன்தான் இந்த 2 கொலைகளையும் செய்திருப்பான் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக சார். ஜன்னல் வழியே இவனுக்கு நுழைய தெரிகிறது. கத்தி காட்டி மிரட்டத் தெரிகிறது. ஷூ அளவு ஒத்துப்போகிறது. இவன்தான் சார். எந்த கொலைகாரனும் எடுத்தவுடனே ஒப்புக்கொள்ள மாட்டான் சார். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். உண்மையை வரவழைக்க சில நிபுணர்கள் எங்கள் போலீஸ் துறையில் இருக்கிறார்கள். இவனுடைய ரத்தம், விந்து இதெல்லாமும் சோதனைக்கு அனுப்பிவிட்டீர்களா? எல்லாம் பொருந்தும் சார்.
நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், நிச்சயம் இவன்தான் நம் ஹீரோ. அவன் அட்ரஸை சொல்லுங்கள் என்றான் திவாகர். கால்வாயின் சரிவில் அனுமதியின்றி கட்டப்பட்ட பல வீடுகளுக்கு நடுவே சின்னையாவின் வீடும் இருந்தது. சிமெண்ட் பூசாத செங்கல் சுவர். தரையில் மூக்கை தேய்த்து கொண்டிருந்த 2 பன்றிகள் குட்டிகளோடு விலகி வழிவிட்டன. அடுப்பருகே கிழவி உட்கார்ந்து உலை ஆவியை சுவாசித்துக் கொண்டிருந்தால், கிழவியின் மகனை போலீசில் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று தகவல் வந்தவுடன் விசாரிக்க வந்த அக்கம் பக்கத்து ஆயாக்கள் இப்போது வம்பு தேடி திவாகரின் பின்னால் வந்து நின்று கொண்டார்கள். பாறையில போறவன் செயின்ல தூக்கி போடட்டும் என்று கிழவி மகனுக்கு சான்றிதழ் தந்தாள். வேலை செய்யற இடத்துல முதலாளி கொடுத்தாருன்னு ரேடியோ பெட்டி கொண்டாந்தான். அதை கூட திருட்டு பொருள்னு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சும்மா கிடந்தா நான் பொங்கி போடுறேன். எதுக்கான இன்னொருத்தர் பொருள்ல ஆசை வைக்கணும்? திவாகர் கிழவியிடம் பேசிக் கொண்டிருந்த நேரம் மாதவன் அங்கு துணிகளை தொங்கவிட்டிருந்த கயிற்று கொடியால் கவரப்பட்டான். அருகில் சென்று அந்த கொடியை ஆராய்ந்தான். பாட்டி, இது யார் கட்டினது? சின்னையாதான். அவன் எந்த வேலையும் ஒழுங்கா செய்தான். இது நச்சு சுக்குறீங்களா? காப்பி தண்ணி தரட்டுமா? வேண்டாம் பாட்டி. திவாகர், நான் காரில் வெயிட் பண்ணுகிறேன் என்று மாதவன் வெளியேறினான். கார் கோட்டூர்புரம் சாலையில் திரும்பியது. எதற்காகவோ தோண்டி மூடப்பட்ட சாலை நிலாப்பரப்பை போல குண்டும் குழியுமாக காரை குலுக்கியது. உனக்கு என்ன தோன்றுகிறது திவாகர்? போலீஸ் தப்பான ஆளை பிடித்திருக்கிறது என்று. எக்ஸாக்ட்லி. சின்னையா 6 அடி உயரம். நாம் எதிர்பார்த்தது 5 அடிக்குள் ஒருத்தனை. ஷூ அளவு ஒத்துப்போவது மட்டும் சரியான தடயம் ஆகாது. எல்லாவற்றையும் விட முக்கியம் கொலை செய்யப்பட்டவர்களை கட்டியிருந்த கயிறு. கயிற்றில் நாம் பார்த்த முடிச்சு, அதில் ஒரு அபார நேர்த்தி இருந்தது. ஆனால் சின்னையா வீட்டில் துணி போடும் கயிற்று கொடியில் 2 இடங்களில் கண்ணா பின்னாவென்று அமைச்சூர் முடிச்சு. திவாகரின் செல்போன் கூப்பிட்டதும் பேச்சு தடைப்பட்டது. எஸ் என்றான் திவாகர். போனிலிருந்து கசிந்த ஒளியை வைத்து அது மேகாவின் குரல் என்று மாதவனுக்கு தோன்றியது. திவாகரின் முகத்தில் புது பிரகாசம் வந்தது. இப்பொழுதே வா. அளவெல்லாம் சரியா இருக்கிறது தானே? கட்டிலில் வைத்து பார்க்க வேண்டியது தானே? ஓகே ஓகே, நான் வருகிறேன். போனை துண்டித்தான். மாதவன், என்னை இறக்கிவிடு. அவசரமாக நான் போக வேண்டியிருக்கிறது. கமிஷனரிடம் பேச வேண்டும் என்றாய்? நீ போய் பேசு மாதவன். நான் 1 மணி நேரத்தில் வந்து சேர்ந்து கொள்கிறேன். எங்கே போகிறாய்? அந்த நேரடி கேள்வியை திவாகர் எதிர்பார்த்திராதவன் போல முகம் மாறினான். பின் சுதாரித்தான். அப்புறம் சொல்கிறேனே. கமிஷனரை சந்தித்து விட்டு நான் வீட்டுக்கு போகட்டுமா? வேண்டாம் வேண்டாம். திவாகர் பதட்டத்துடன் சொன்னான். நீ கமிஷனர் ஆபீஸிலேயே இரு, நான் வந்து விடுகிறேன். காரை நிறுத்தியதும் அவசரமாக ஆட்டோ பிடித்தான். நேரே வீட்டிற்கு போய் அவனை ஆச்சரியப்படுத்தலாமா என்று ஒரு கணம் மாதவனுக்கு ஆசை வந்தது. மனதை மாற்றிக்கொண்டு காரை கமிஷனர் அலுவலகம் போகும் பாதைக்கு திருப்பினான். மாதவனின் வீட்டு வாசலில் அந்த டெம்போ நின்றிருந்தது. திவாகர் ஆட்டோவிலிருந்து இறங்கினான். மேகா அவனை எதிர்கொண்டாள். சாரி திவாகர், ரொம்ப பிஸியாக இருந்தாயா? கமிஷனர் ஆபீஸுக்கு போய் கொண்டிருந்தோம் என்றான் திவாகர். வண்டி ஏன் நிற்கிறது? இன்னும் இறக்கவில்லையா? இல்லை, கபகபவென்று 4 தடியன்களை வீட்டிற்குள் அனுமதிக்க யோசனையாய் இருந்தது. அதனால்தான் உன்னை கூப்பிட்டேன். மாதவனுக்கு தெரியுமா? எங்கே போகிறாய் என்று கேட்டான். நான் சரியாக பதில் சொல்லவில்லை. திவாகர் பேசிக்கொண்டே படுக்கை அறைக்குள் நுழைந்தான். கட்டிலிலிருந்து பழைய பஞ்சு மெத்தைகள் சுருட்டி எடுத்து ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருந்தது. இதை என்ன செய்யட்டும்? நைந்து போய் ஷேப் இல்லாமல் போய்விட்டதே. ஏதாவது முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடு. புது ஃபார்ம் மெத்தைகளை கொண்டு வர சொல். மெத்தைகள் வண்டியிலிருந்து இறக்கப்பட்டன. கட்டிலில் கொண்டு வந்து பொருத்தப்பட்டன. மேகா பீரோவிலிருந்து புதிய படுக்கை விரிப்புகளை எடுத்தாள். மெத்தைகளின் மீது விரித்து திவாகர் சரி செய்தான். டெம்போ வண்டியில் பழைய மெத்தைகளை ஏற்றி முதியோர் இல்லத்தில் இறக்கச் சொன்னான். கட்டிலில் வந்து அமர்ந்தான். குதிரை மீது பயணம் செய்பவன் போல எழுந்து எழுந்து அமர்ந்தான். மெத்தையை அழுத்தி பார்த்தான். நன்றாயிருக்கிறது, ஆனால் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு விடாதே. ஃபானில் தூக்கி அடித்து விடப் போகிறது. சீப்போ ராஸ்கல் என்று மேகா கன்னம் சிவந்தாள். மாதவனுக்கு தெரிந்தால் திட்டப் போகிறார். எதற்கு? எங்கள் திருமண நாளுக்கு நீ ஏன் மெத்தை வாங்கித்தர நான் ஒத்துக்கொண்டேன் என்று. மாதவன் தான் என்னுடைய க்ளோசஸ்ட் நண்பன் மேகா. அவனுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன்? ஆனால் ராத்திரிக்குள் அவசரப்பட்டு சொல்லிவிடாதே. சர்ப்ரைஸாக வைத்திரு. ஒரு காப்பி கிடையாதா? நான் கமிஷனர் ஆபீஸுக்கு ஓட வேண்டும். மேகா கிச்சனுக்கு விரைந்தாள்.
அவன் தொலைக்காட்சிக்கு எதிரே உட்கார்ந்திருந்தான். இசைக்கோர்வை முடிந்து செய்திகள் துவங்கின. இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவு என்று வழக்கமான பிளிரல்களுக்கு பிறகு 3 கொலைகள் செய்த கொலைகாரன் மாட்டினான் என்ற அறிவிப்பு வந்ததும் நிமிர்ந்து அமர்ந்தான். சோபாவுக்கு அடியிலிருந்து பூனைக்குட்டியை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டான். பார்வை டெலிவிஷனில் குத்திட்டு நின்றது. தொலைக்காட்சியில் சின்னையாவின் மிரண்ட முகத்தை காட்டினார்கள். சென்னையில் கடந்த 80 நாட்களில் அடுத்தடுத்து நடந்த 3 கொடூரமான கொலைகளை செய்த சின்னையா என்பவனை சென்னை காவல்துறையினர் திட்டமிட்டு காத்திருந்து கைது செய்தனர். முதலில் அந்த கொலைகளுக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்று சாதித்தவன் போலீசாரின் தொடர்ந்த விசாரணையில் பணிந்தான். பாவனா, சுதா, சாப்ரா என்று தனியே வசிக்கும் 3 பெண்களையும் திட்டமிட்டு கொன்றது தான் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். 4வது கொலை நடக்கும் முன்பாக அவனை மடக்கி கைது செய்த இன்ஸ்பெக்டர் சண்முகத்தின் துணிச்சலை பாராட்டி தமிழ்நாடு அரசு. அவன் வாய்விட்டு சிரித்தான். பூனைக்குட்டியை தன் முகத்துக்கு நேரே உயர்த்தி பிடித்தான். அதன் கண்களுக்குள் பார்த்தான். யார் இந்த சின்னையா? சுவரேறி குதிக்கிறவனையெல்லாம் கொலைகாரன் என்று முடிவு பண்ணி விடுவார்களா இந்த ஊரில்? வேடிக்கை என்றான். பூனைக்குட்டி பற்களை காட்டியது. கதவை திறந்ததும் மேகா ஓரடி பின் வாங்கினாள். தன் மூக்கையும் வாயையும் பொத்தி, குடித்திருக்கிறீர்களா என்றாள். ஒரு சின்ன பெக் என்றான் மாதவன் அகலமாக சிரித்து. மேகா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டால். அவனை நெருங்கினாள். மாதவ், டைம் என்ன பார்த்தீர்களா? மணி 11:30. எனக்கு பசிக்கிறது. சீக்கிரம் குளித்து விட்டு வாருங்கள். நீ இன்னும் சாப்பிடவில்லையா? உங்களுக்காக காத்திருக்கிறேன். நான் என்னென்னவோ ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். ப்ளீஸ் ஹரி அப். 12 மணிக்கு நாம் பெட்ரூமில் இருந்தாக வேண்டும். 12 மணிக்கு? ஓ ஓ, நாளைக்கு தேதி 27. மாதவன் மேகாவின் 2வது திருமண நாள். ராத்திரி 12 மணிக்கு 27ஆம் தேதி பிறக்கும்போது நாம் பெட்ரூமில் இருக்க வேண்டும். மாதவ், ஆர் யூ ஆல் ரைட்? ஏன் உங்கள் பேச்சு ஒரு மாதிரி இருக்கிறது? நத்திங் டார்லிங், நத்திங். இதோ குளித்து விட்டு வருகிறேன், தயாராயிரு. மாதவன் பாத்ரூமிற்குள் நுழைந்தான். 11:58. டிஃபன் தட்டுகளை தள்ளிவிட்டு அவசரமாக கை கழுவி மாதவனை பிடித்து இழுத்து கொண்டு படுக்கை அறையை அடைந்தாள் மேகா. 3 முட்களும் ஒன்றுடன் ஒன்று கலந்தபோது சரேல் என்று நாடகபாணியில் படுக்கை அறை கதவை வீசி திறந்தாள். குபீரென்று உள்ளே இருந்து நறுமணம் அவர்களை மோதி பாய்ந்தது. மேகா மாதவனை கட்டிப்பிடித்து உதடுகளில் முத்தமிட்டு, Many happy returns of the day என்றாள். மாதவன் Wish you the same என்று பார்வையை திருப்பினான். வியந்தான். கட்டிலில் புது படுக்கை விரிப்பு. அதன் மீது முதலிரவுக்கு அலங்கரித்தது போல் பூக்கள் பூக்கள் பூக்கள், ஊதுவத்தி புகை, பழங்கள், நீளமான இரவு விளக்கு. ஹேய், என்ன இது? திவாகரின் ஐடியா என்றாள் மேகா. அவனை இழுத்து கட்டில் அருகே நிறுத்தினாள். மெத்தையில் உட்கார்ந்து பாருங்களேன். அவன் தோள்களை பற்றி மெத்தையில் அமர்த்தினாள். மாதவனின் புருவங்கள் மேலேறின. புது மெத்தையா என்றான். ஃபோம் மெத்தை. சொல்லவே இல்லை. ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே என்றுதான். பழைய மெத்தை அங்கங்கே முண்டும் முடிச்சுமா இருப்பதை கவனித்துவிட்டு திவாகர் தான் மெத்தையை மாற்று என்றான். மாதவனுக்குள் தீ பற்றியது. பழைய மெத்தை அவனுக்கும் முண்டும் முடிச்சுமா இருந்திருக்கிறதா? இந்த ஃபோம் மெத்தையை ஆர்டர் பண்ணினது அவன்தான். இது டெலிவரி ஆகும்போது அவன் இருக்க வேண்டும் என்றுதான் மத்தியானம் அவனை கூப்பிட்டேன். ஓ. மாதவன் மெத்தையிலிருந்து எழுந்தான். மெத்தை நன்றாக இருக்கிறது என்று அவனிடம் சொல். அவன் மத்தியானமே மெத்தையை டெஸ்ட் பண்ணி பார்த்து விட்டான். இந்த ஃபோம் மெத்தை அவனுடைய பரிசு. உனக்கா எனக்கா? என்ன மாதவ்? மேகா செல்லமாக அவன் மார்பில் குத்தினாள். நமக்கு என்று அவனை கட்டிலில் சாய்த்தாள். மாதவனுக்குள் ராட்டினங்கள் சுழன்றன. உனக்கு புது திருமணம். மேகாவை போல் இன்னொரு பெண் கிடைத்தால் யோசிக்கலாம். பழைய மெத்தை அங்கங்கே முண்டும் முடிச்சுமா இருப்பதை கவனித்துவிட்டு திவாகர் தான் மெத்தையை மாற்று என்றான். அவன் மத்தியானமே மெத்தையை டெஸ்ட் பண்ணி பார்த்து விட்டான். மாதவனுடைய பற்கள் கிட்டித்தன. மேகாவின் இதமான பாரம் அவனை நரகத்தில் தள்ளியது. திவாகரையும் இப்படித்தானே சாய்த்திருப்பாய்? அவளுடைய கழுத்தை வருடிய போது சட்டென்று இந்த குரல் வளையை பற்றி நெரித்தால் எப்படி இருக்கும்? புரட்டி குப்புற போட்டு கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி இறுக்கினால், திவாகரை தழுவும் இந்த கைகளை பின்புறம் வைத்து கட்டி கழுத்து கயிற்றை அதன் வழியே இழுத்து மின் விசிறியில் கட்டிவிட்டால் இவள் துடிப்பாளா? முரண்டு பிடிப்பாளா? ஓய்ந்து போவாளா? மாதவன் தனக்குள் இன்னொரு மனம் ஏறுவதை திடுக்கிடலோடு உணர்ந்தான்.
மேகாவை முரட்டுத்தனமாக புரட்டி அவள் கழுத்தில் 2 கட்டை விரல்களையும் வைத்தபோது தொலைபேசி ஒலித்தது. தீயணைப்பு வண்டி அவன் மண்டைக்குள் புகுந்து விட்டது போன்ற அதிர்ச்சியுடன் மாதவன் நிலைக்கு வந்தான். கைகள் நழுவின. மேகா பாய்ந்து ஸ்பீக்கர் போனை அழுத்தினாள். எதிர்முனை குரல் ஸ்பீக்கர் வழியே ஒளிபரப்பானது. ஹாய், மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்றது திவாகரின் குரல். தேங்க்யூ என்றாள் மேகா மைக்கில். திவாகரின் குரல் சற்றே கிசுகிசுப்பாக மாறியது. மேகா, ஒரு தப்பு நடந்து விட்டது. மத்தியானம் வந்திருந்த போது என் கிரெடிட் கார்டு மெத்தையில் நழுவி விட்டு இருக்க வேண்டும். அதை காணவில்லை. கொஞ்சம் பார்க்கிறாயா? மாதவன் சட்டென்று மேகாவை பார்த்தான். அவள் முகத்தில் எந்த திடுக்கிடல் உணர்ச்சியும் வரவில்லை. கைதேர்ந்த நாடகக்காரி. திவா, நான் அப்புறம் தேடி பார்க்கிறேன். ரைட் நவ் வி ஆர் பிஸி என்று கிளிக் என்று சிரிப்பை உதிர்த்தாள். மாதவனை கூப்பிடு, அவனிடமும் நான் வாழ்த்தை சொல்லிவிடுகிறேன். தேங்க்ஸ் திவாகர் என்றான் மாதவன் மைக்கில் குனிந்து. எல்லாவற்றையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துவிட்டு தான் எனக்கு தருகிறாயாமே. மேகா சொன்னாள், அதற்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்னடா தேங்க்ஸ் காங்க்ஸ் என்று? ஏய், மேகா குறுக்கிட்டாள். எங்களுக்கு வேலை இருக்கிறது. வளவளவென்று பேசிக்கொண்டிருக்காதே. குட் நைட். குட் நைட் என்று மறுமுனையில் திவாகர் சிரித்தான். எப்படி அவளால் திவாகரிடம் சற்றும் கூச்சமில்லாமல் இப்படி பேச முடிகிறது? மாதவனுக்குள் தீ கொதித்தது. அவனிடம் எல்லா வெட்கத்தையும் கடந்து விட்டாள் என்பது உண்மைதானா? மாதவ்ஸ், என்ன யோசனை? உன்னை பற்றிதான் என்று மாதவன் வலிய சிரித்து அவளை புரட்டினான். எல்லாம் முடிந்து மேகா ஓய்ந்து தூங்கிய பின்னாலும் மாதவனால் தூங்க முடியவில்லை. அவள் கையை தன் மார்பிலிருந்து மெல்ல விலக்கிவிட்டு இறங்கினான். தரையில் மண்டியிட்டு அமர்ந்து மெத்தையை தொட்டு தடவினான். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே. மெத்தைக்கும் கட்டிலின் விளிம்புக்கும் இடைப்பட்ட சந்தில் குத்தி நின்றிருந்தது அந்த கிரெடிட் கார்டு. இரவு வெளிச்சத்திலும் கார்டில் இருந்த பெயர் அவனுக்கு தெரிந்தது. திவாகர், நீயும் மேகாவும் எந்த கோணத்தில் இருந்தபோது இந்த கார்டு உன் பாக்கெட்டில் இருந்து நழுவியது திவாகர்? மாதவன் மர நிழலில் காரை ஒதுக்கி நிறுத்தினான். ஏன் இங்கே நிறுத்தி விட்டாய்? திவாகர் சிகரெட்டை கடைசி இழுப்பு இழுத்து வெளியே எறிந்தான். உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் திவாகர். மாதவன் தன் இருக்கையில் நகர்ந்து திவாகரை பார்த்து திரும்பி உட்கார்ந்தான். மரம் மூடாத பகுதிகளில் தார்ச்சாலை பளபளத்தது. திவா, உனக்கு என்றைக்காவது கொலை செய்ய வேண்டும் போல் இருந்திருக்கிறதா? திவாகர் திடுக்கிட்டு பார்த்தான். ஏன் மாதவன்? இருந்திருக்கிறதா இல்லையா? திவாகர் இயல்பானான். நம் தொழிலில் இந்த பிரச்சனை வரும் மாதவன். நீயும் நானும் செய்வது என்ன? குற்றம் நடந்த பிறகு அங்கே போகிறோம். முகம் தெரியாத குற்றவாளி விட்டு போயிருக்கும் அடையாளங்களையும் தடயங்களையும் பார்க்கிறோம். குற்றவாளியின் இடத்தில் நம்மை பொருத்தி கொள்கிறோம். அப்படித்தான் அவனுடைய அடுத்தடுத்த செயல்களை நம்மால் யூகிக்க முடிகிறது. சில சமயம் நாம் குற்றவாளியாக கற்பனை செய்யும் போது சற்று ஆழமாகவே போக வேண்டியிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு மனிதனும் மனதளவில் எத்தனையோ கற்பழிப்புகள் நடத்தியிருக்கிறான், எத்தனையோ கொள்ளைகள் அளித்திருக்கிறான், கற்பனையில் எத்தனையோ பேரை கொன்று சந்தோஷப்பட்டிருக்கிறான். குற்றவாளிக்கும் குற்றம் செய்யாதவனுக்கும் இடையில் பொதுவாக இருப்பது ஒரு மெல்லிய எல்லைக்கோடுதான் மாதவன். நாம் அந்த கோட்டை அடிக்கடி தாண்டிவிட்டு அந்த பக்கம் போய்விட்டு திரும்புகிறோம். நம் தொழில் அப்படி. நான் பயந்தே விட்டேன் திவாகர் என்றான் மாதவன் அவன் கையை அழுத்தி. எனக்குள் திடீரென்று அது போன்ற எண்ணம் வந்து போன போது மிரண்டு விட்டேன். ஆனால் நீ எவ்வளவு அழகாக எவ்வளவு எளிமையாக விளக்கம் கொடுத்தாய். நீ எது செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கிறது திவாகர். அதனால்தான் சுலபமாக எல்லோர் மனதையும் கொள்ளையடித்து விடுகிறாய். மாதவன் திவாகரின் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு காரை உயிர்ப்பித்தான். சிகரெட் என்றான். திவாகர் தன் உதடுகளில் சிகரெட் பொருத்தினான். பற்ற வைத்தான். அதை மாதவன் உதடுகளில் பொருத்தினான். இன்றைக்கு ஃபாரன்சிக் லேபிலிருந்து முடிவுகள் வந்திருக்கும். இன்ஸ்பெக்டரை பார்ப்போம் என்றான் புகையினூடே. குழப்புகிறார்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் சண்முகம் தலையில் கை வைத்து. தடயவியல் துறையிலிருந்து வந்திருந்த முடிவுகளை அவர்கள் பக்கம் நகர்த்தினார். 3 பெண்களிடமும் கிடைத்த ஆண் விந்துவை டெஸ்ட் பண்ணி பார்த்துவிட்டு சின்னையாவின் டிஎன்ஏவுடன் ஒத்துப்போகவில்லை என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அங்கே கிடைத்த இரத்தத்துடன் சின்னையாவின் இரத்தம் ஒத்துப்போகாத நிலையில் கோர்ட்டில் பெரிய பிரச்சனை வரப்போகிறது. ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்கிறேன் என்றான் மாதவன். போலீஸ் தான் அவசரப்பட்டது.
பத்திரிகை சப் எடிட்டர் செத்ததும் அத்தனை பத்திரிகைகளும் வரிந்து கட்டிக்கொண்டு எழுத ஆரம்பித்து விட்டன மாதவன். மக்கள் மத்தியில் பெரும் பீதி கிளம்பிவிட்டது. அதை உடனே அடக்க வேண்டியது போலீஸின் பொறுப்பல்லவா? சின்னையா படிக்காதவன். அவனுடைய ஐக்யூ லெவல் மிக குறைவு. போலீஸ்காரர்கள் சுற்றி நின்று கொண்டு இருட்டறையில் சிகரெட் புகையை அவன் முகத்தில் ஊதி மிரட்டி கேட்டிருப்பார்கள். குற்றத்தை அவனாக ஒப்புக்கொண்டால் தண்டனை குறையும் என்று மறுபடி சொல்லி அவனை குழப்பியிருப்பீர்கள். சில குற்றவாளிகளிடமிருந்து வார்த்தைகளை பிடுங்க வேண்டுமென்றால் போலீஸ் இந்த முறைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது மிஸ்டர் திவாகர். இருக்கலாம். ஜன்னலை உடைத்து உள்ளே போவதும், கைரேகை படாமல் கையுறை அணிந்து கொள்வதிலும், முகத்தை காட்டாமல் முகமூடி அணிவதிலும் சின்னையா பழக்கமுள்ளவன்தான். ஆனால் அந்த கொலைகளை அவன் நிச்சயமாக செய்யவில்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அப்படியானால் அவனோடு இன்னொரு கூட்டாளி இருக்க வேண்டும். கயிற்றை நேர்த்தியாக முடிச்சு போடத் தெரிந்த தைரியமான ஒருத்தன் இருக்க வேண்டும். அந்த கூட்டாளியை கண்டுபிடிப்பது எப்படி? குற்றம் செய்யாத சின்னையாவையே சம்மதிக்க வைத்து வாக்குமூலம் வாங்க தெரிந்த உங்களுக்கு அவனுடைய கூட்டாளி பற்றி அவனிடமிருந்து விஷயம் வாங்க தெரியாதா என்ன? வலிக்காமல் அடிவயிற்றில் கத்தி செருக தெரிந்திருக்கிறது உங்களுக்கு என்றார். மேகா மாதவனின் பேண்டை உட்புறம் வெளிப்புறமாக திருப்பி வைத்து இஸ்திரி போட்டுக் கொண்டிருந்த போது அந்த போன் வந்தது. மாதவனாயிருக்கும் என்று நினைத்து அவள் ரிசீவரை எடுத்தாள். ஏய் என்றது ஒரு முரட்டு குரல். உன் புருஷனிடமும் உன் லவ்வரிடமும் எச்சரித்து வை. 3 கொலைகளையும் சின்னையா ஒத்துக்கொண்டதோடு கேஸ் முடிந்து போயிற்று. கூட்டால் இருக்கிறான், பாட்டால் இருக்கிறான் என்ற அந்த கொலைகளுக்குள் மறுபடி மூக்கை நுழைத்தார்களானால் வெட்டி விடுவேன், வெட்டி. ரிசீவர் மறுமுனையில் பொத்தப்பட்டது, வைக்கப்பட்டது. மேகாவின் முழங்கால்கள் உதறின. பேசியது யார்? உன் புருஷனிடமும் உன் லவ்வரிடமும் என்றானே. புருஷன் என்றால் மாதவன் என்று தெரியும். லவ்வர் என்றால் ஐயோ, திவாகரையா லவ்வர் என்று சொல்லியிருப்பான். அவள் கால்கள் மழுக்கி தரையில் அப்படியே உட்கார்ந்தாள். மாதவனிடமும் திவாகரிடமும் உடனே இதை சொல்ல வேண்டும். மாதவனுடைய செல்போனிலிருந்து மறுபடி ஒரே செய்தி வந்தது. சந்தாதாரரை இப்போது அணுக முடியவில்லை என்று. ஏதாவது முக்கியமான மீட்டிங்கில் இருந்தால் போனை அணைத்து வைத்து விடுவான் என்று சொல்லியிருக்கிறான். திவாகரை உடனே தொடர்பு கொள்ள முடிந்தது. மாதவன் ஃபாரன்சிக் லேபிற்கு போயிருக்கிறான் என்றான் திவாகர். நான் வேறொரு கொலை தொடர்பாக ஒரு கைதியை பார்க்க போய்கொண்டிருக்கிறேன். திவாகர், வீட்டிற்கு வந்துவிட்டு போகிறாயா? எனக்கு பயமாய் இருக்கிறது. வருகிறேன் என்றான். 30 நிமிடத்தில் வந்து சேர்ந்தான். அழைப்பு மணி சத்தம் கேட்டால் அலட்சியமாக கதவு திறந்து பழக்கப்பட்டவள் ஜன்னல் வழியாக முதலில் பார்த்து அது திவாகர் என்று தெரிந்த பின்தான் கதவையே திறந்தாள். ஏய், என்னாயிற்று? 3 வாரம் ஜுரத்தில் படுத்து எழுந்தவள் போல் இருக்கிறாய். திவா, எனக்கு பயமா இருக்கிறது என்று அவன் கைகளை பிடித்து கொண்டால் போனில் பேசிய முரட்டு குரல் பற்றி சொன்னாள். திவாகரின் முகம் மாறியது. என்ன கீழ்த்தரம் என்றான். லவ்வர் என்று என்னையா சொல்லியிருப்பான்? அப்படி வக்கிரம் பிடித்தவன் யாராயிருக்கும்? உங்கள் 2 பேருக்கும் எதற்கு வம்பு? இந்த கேஸில் இருந்து விலகிவிடுங்கள். மேகா, அப்படி மட்டும் சொல்லாதே. உனக்கு நெருக்கமானவர்களை பற்றி மிரட்டல் போன் வந்ததற்கே இப்படி கதிகலங்கி போயிருக்கிறாயே. யாரோ ஒரு மாதவன், யாரோ ஒரு திவாகர் என்று உன்னால் அலட்சியமாக இருக்க முடிகிறதா? அந்த சின்னையாவும் ஒரு மனிதன்தான். வாழ்வதற்கு அத்தனை உரிமையும் உள்ள நிரபராதி மனிதனை நாம் அலட்சியத்தால் தூக்கு மேடைக்கு அனுப்புவது நியாயமா? எனக்கு அதெல்லாம் புரியாது. போன் செய்தது யாராக இருக்க முடியும்? என்னையும் உன்னையும் மாதவனையும் தெரிந்தவர்கள்தான். நம் நெருக்கத்தை கண்டு வக்கிரமாக நினைத்திருக்க முடியும். அதுவும் உனக்கு போன் பண்ணி லவ்வர் என்று கீழ்த்தரமாக பேசுகிற அளவிற்கு யார் இருக்கிறார்கள்? திவா, எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான். நீயும் மாதவனும் பத்திரமாய் இருக்க வேண்டும். நான் அவனை பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கிறேன். அவனை பார்த்துவிட்டு அப்புறம் சிறைச்சாலைக்கு போகிறேன். அவசரத்தில் இல்லாவிட்டால் உன்னிடம் ஒரு காப்பி கேட்டிருப்பேன். வரட்டுமா? உன் கிரெடிட் கார்டு? அன்றைக்கு மாதவன் கொண்டு வந்து கொடுத்து விட்டான். படுக்கை விரிப்பை விரித்து குனிந்து சரி செய்த போது பாக்கெட்டிலிருந்து நழுவி விட்டது போல் இருக்கிறது. கதவை சாத்திக்கொள். திவாகர் அவளுக்கு உற்சாகமும் ஒரு புன்னகையையும் வழங்கிவிட்டு புறப்பட்டான். சில்லி என்று சிரித்தான் மாதவன். எவனோ கிண்டல் எடுத்திருக்கிறான். மேகா அப்படி நினைக்கவில்லை என்றான் திவாகர் சற்றே கவலையுடன். எத்தனை சீரியல் கில்லர்களை நாம் பார்த்துவிட்டோம். தொடர் கொலைகள் செய்பவர்கள் பொதுவாக மனநிலை பாதிப்பு உள்ளவர்கள்.
விபச்சாரிகளாக பார்த்து கொலை செய்பவன் ஒருத்தன், வேலைக்கு போகும் பெண்களாக பார்த்து கொலை செய்வான் ஒருத்தன், காலேஜ் பெண்ணாக பார்த்து கற்பழித்துக் கொள்வான் இன்னொருத்தன். இவர்களுக்கெல்லாம் ஆழ்மனதில் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தின் மீது ஏதோ ஒரு தீராத வெறுப்பு இருக்கும். அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து கொலை செய்வதுதான் குறிக்கோளாயிருக்கும். அதற்கான திட்டங்கள் போடுவார்கள், தப்பிக்க பார்ப்பார்கள். ஆனால் போலீஸை கூப்பிட்டு மிரட்ட மாட்டார்கள். வழக்கமாக செல்வாக்குள்ளவர்கள், ஆதாயத்துக்காக கொலை செய்தவர்கள், இவர்கள்தான் போலீஸையோ அவர்கள் வீட்டு மனிதர்களையோ மிரட்டுவார்கள். அதனால் தொடர் கொலைகளில் ஈடுபட்டிருக்கும் சின்னையாவின் கூட்டாளி நம்மை பற்றி விசாரித்து ஃபோன் செய்திருப்பான் என்று தோன்றவில்லை. நம்மோடு யார் விளையாடப் போகிறார்கள் மாதவன்? கண்டுபிடிக்க வேண்டும். கமிஷனர் முகத்தில் ஒரு பரபரப்பு இருந்தது. உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன் என்றார். முதலில் கையை கொடுங்கள் என்று மாதவன் கையையும் திவாகர் கைகளையும் பற்றி ஆசையுடன் குலுக்கினார். நீங்கள் சொன்ன கருத்து சரிதான். இந்த தொடர் கொலைகளை செய்பவன் குற்றங்களுக்கு புதியவனாக தெரியவில்லை என்கிறீர்களே, உண்மைதான். இந்த கோப்பை பாருங்கள். அவர் பழுப்பு நிற ஃபைல் ஒன்றை அவர்கள் பக்கம் தள்ளினார். 6 வருடங்களுக்கு முன் சேலத்தில் ஒரு குற்றம். ரோசி என்றொரு பெண். அவளை அந்த ஊருக்கு மாற்றல் செய்து விட்டார்கள். அரசாங்க வேலை. அவள் கணவனுக்கு மாற்றல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அவள் சேலத்திற்கு போய்விட்டாள். கணவனுக்கு மாற்றல் உத்தரவு வரும் வரை தனியே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அவள் அலுவலகத்திற்கு 2 நாள் வராமல் போனதும் அவள் தங்கியிருந்த அறையை திறந்து பார்த்திருக்கிறார்கள். வாசல் அறையில் அவள் பர்ஸ் காலியாக கிடந்தது. உள்ளே அவள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தாள். வினோதமான விஷயம், அவளுடைய 2 கைகளும் பின்புறம் ஒரு கயிற்றால் கட்டப்பட்டிருந்தன. அவள் கால்களும் கட்டப்பட்டிருந்தன. துணி உலர்த்தும் இரும்பு கம்பி அவள் கழுத்தில் சுருக்கிட்டிருந்தது. அங்கேயும் எந்த கைரேகையும் கிடைக்கவில்லை. வேறு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. வெகு நாட்களுக்கு காவல்துறை அந்த குற்றம் தொடர்பாக புலன் விசாரணை செய்து ஓய்ந்து விட்டது. அந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். அதை போன்ற குற்றம் அதற்கு பின்னும் நடக்கவில்லை. அதனால் காவல்துறைக்கு எந்த குறிப்பும் கிடைக்காமலே போய்விட்டது. ஒரு நிமிஷம் என்று குறுக்கிட்டான் திவாகர். அந்த ரோசியின் வீட்டிற்குள் குற்றவாளி எப்படி நுழைந்தான்? ஜன்னல்கள் உடைக்கப்படவில்லை, கதவுகள் நெம்பி திறக்கப்படவில்லை. அதனாலேயே ரோசிக்கு தெரிந்த யாரோ தான் அவளால் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று காவல்துறை நினைத்தது. முதல் சந்தேகம் அவள் கணவன் மீதுதான் வந்தது. ஆனால் அவன் குற்றம் நடந்த நேரத்தில் சென்னையில் இருந்ததற்கான அழுத்தமான அழிவை இருந்ததால் அவனை சந்தேக பட்டியலிலிருந்து நீக்க வேண்டியதாயிற்று. திவாகர் மாதவனை திரும்பி பார்த்தான். தன் நெற்றியில் தட்டி கொண்டான். 6 வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை, அதற்கப்புறம் அண்மையில் அதே போன்ற முறை. இடையில் குற்றவாளி ஓய்வாக இருந்திருக்கிறான். ஏன்? குற்றமுறையில் சின்ன சின்ன திருத்தங்கள் இருக்கின்றன. இப்போது கயிற்றை கட்டு முடிச்சும் அதை கூரை வரை நீட்டுவதும் கூடுதலாகி இருக்கின்றன. ஆனால் தனியே இருக்கும் பெண்ணை தாக்குவது, கற்பழிப்பது, கொலை செய்வது, கைகளை கட்டி போடுவது இவையெல்லாம் அப்போதும் நடந்திருக்கின்றன, இப்போதும் நடந்திருக்கின்றன. எனவே 2லும் ஒரே குற்றவாளிதான் ஈடுபட்டிருப்பான் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படியானால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் தாக்காமல் இருந்ததற்கு முக்கிய காரணம் இருக்க வேண்டும் என்றான் மாதவன். குற்றங்களை 2ஆக பிரிப்போம் என்றான் திவாகர். 1 வீட்டிற்குள் புகுந்து பணத்தை திருடுவது, 2வது கற்பழித்து கொலை செய்வது. ஒருவேளை 2வது தடவை இந்த முயற்சியில் இருந்தபோது குற்றவாளி பாதியிலேயே மாட்டியிருக்கலாம். திருட்டு குற்றத்திற்கான தண்டனையை மட்டும் அனுபவித்துவிட்டு வெளியே வந்திருக்கலாம். அந்த அறையில் இருந்தவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். சேலம் கொலை நடந்த பிறகு வீடு புகுந்து திருடியதில் மாட்டி 4 அல்லது 5 வருடம் சிறையில் இருந்துவிட்டு வந்தவர்களின் பட்டியல் கிடைத்தால் நமக்கு உபயோகமாயிருக்கும். முக்கியமாய் சேலம், நாமக்கல் போன்ற பகுதியிலிருந்து கிடைக்கும் பட்டியல்களில் அதிக கவனம் செலுத்தலாம். அதிகபட்சம் 2 நாட்களுக்குள் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் கமிஷனர் உற்சாகத்தோடு. மாதவ், நீங்கள் போய்தான் ஆக வேண்டுமா? மேகா கவலையுடன் கேட்டாள். போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியாக வந்துவிட்டு இப்படி தொட்டதற்கெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது என்றான் மாதவன். நீ சொல் திவாகர். திவாகர் மேகாவை பரிதாபமாக பார்த்தான். மேகா, புரிந்துகொள். மாதவன் ஈடுபட்டிருந்த ஒரு குற்ற வழக்கு நாளைக்கு திருச்சியில் விசாரணைக்கு வருகிறது. சாட்சி சொல்ல அங்கே மாதவன் கோர்ட்டில் இருந்தாக வேண்டும். தவிர்க்கவே முடியாது. ஒரு நாள் தானே? ஒரு நாள்தான். ஆனால் 2 இரவுகள். இரவில் தனியாக இருக்க எனக்கு பயமாயிருக்கிறது. என்னையும் திருச்சிக்கு அழைத்து போகட்டுமே. மாதவ், நீ கவலைப்படாமல் போய்விட்டு வா. நைட்டில் துணைக்கு நான் இங்கே படுத்துக்கொள்கிறேன் என்றான் திவாகர். மாதவனுக்குள் பட்டாசுகள் வெடித்தன. தெரியுண்டா,
நீ இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றுதான் என் பொண்டாட்டியும் துடிப்புடன் காத்திருக்கிறாள். ப்ராமிஸ்? என்று மேகா தன் கையை மல்லாத்தி காட்டினாள். நிச்சயமாக நைட் தங்குவாய் தானே? நீயும் ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு என்னை தனியாக விட்டு விட மாட்டாயே? ப்ராமிஸ் என்று அவள் கையை மாதவனுக்கு எதிரில் அழுத்தினான் திவாகர். பிரச்சனை தீர்ந்தது என்றான் மாதவன். நைட் பூரா நீங்கள் விளையாடி கொண்டிருக்கலாம் என்று சொல்லி நிறுத்தி சின்ன இடைவெளி கொடுத்து தொடர்ந்தான். சீட்டுக்கட்டு எங்கே இருக்கிறது என்று தெரியுமல்லவா? தெரியும் என்றாள் மேகா அப்பாவி புன்னகையுடன். திவாகர், உனக்கு தூக்கம் வருகிறது என்றாள் மேகா. 2வது தடவை ஜோக்கரை இறக்கிவிட்டாய். ஆமாம் மேகா, மணி 12:30 தாண்டி விட்டது. நான் போய் படுத்துக்கொள்கிறேன். எங்கே போகப் போகிறாய்? மேகா சீட்டுகளை அடுக்கி உரைகளில் செருகிக் கொண்டே கேட்டாள். சோபாவில். இதுதான் நீ எனக்கு செய்த ப்ராமிஸா? எனக்கு இந்த ரூமில் தனியாக இருக்க பயமாக இருக்கிறது திவாகர். நானும் ஹாலில் வந்து ஒரு மூலையில் படுத்துக்கொள்கிறேன். வேண்டாம், நீ கட்டிலில் தூங்கு. நான் இப்படி ஈசி சேரில் சாய்ந்து கொள்கிறேன். ஐயோ, என்னால் உன் தூக்கம் கெட்டு போகிறது. போலீஸ்காரனுக்கு உட்கார்ந்து படுத்து நின்றபடியெல்லாம் தூங்க தெரிந்திருக்க வேண்டும். எந்த குற்றவாளியும் நம்மை தேடி வரப்போவதில்லை. ஆனாலும் உன் தைரியத்திற்காக நான் இந்த ரூமிலேயே இருக்கிறேன். படுக்கை அறையை திறந்து வைத்து அதன் கதவருகே ஈசி சேரை இழுத்து சாய்ந்து கொண்டான் திவாகர். குட் நைட் என்று மேகா பெரிய விளக்கை அணைத்து இரவு விளக்கை எரியவிட்டு கட்டிலின் ஓரத்தில் சுருண்டு கொண்டாள். திவாகர் கால்களை இழுத்து ஈசி சேரில் உருக்களித்து படுத்தான். உறக்கம் இமைகளை இழுத்தது. இந்நேரம் மாதவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான்? மாதவன் அல்லாடினான். பைனாக்குலரை எவ்வளவு தேட்டினாலும் திரை போட்டு விளக்கணைத்த பின்னால் படுக்கை அறைக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் நின்றிருந்த மொட்டை மாடி பக்கத்து தெருவில் இருந்தது. இங்கிருந்து தடையில்லாமல் அவன் வீட்டை இத்தனை நேரம் பார்க்க முடிந்தது. விளக்கு எரிந்தவரை கட்டிலில் 2 நிழலுருவங்கள் உட்கார்ந்து சீட்டாடுவது தெரிந்தது. விளக்கணைத்த பின் குழப்பமாகிவிட்டது. கட்டிலில் வந்து ஒருக்களித்து படுப்பது மேகாவா இல்லை திவாகரா? மேகாதான். அவளுக்கு பின்னால் ஒட்டினாற்போல் படுத்திருக்கிறானா திவாகர்? அவன் கை எங்கே இருக்கிறது? மேகா எந்த நைட்டி அணிந்திருக்கிறாள்? கழுத்திலிருந்து பாதம் வரை 2ஆக பிளந்து திறப்பது போல் ஜிப் வைத்த ஸ்பெஷல் நைட்டி வைத்திருப்பாளே, அதைத்தான் இன்றைக்கு போட்டிருப்பாள். ஒரு 10 நிமிடம் இடைவெளி கொடுத்து அவர்கள் எதிர்பாராத நேரம் சரேல் என்று படுக்கை அறை ஜன்னலை திறந்து உள்ளே குதித்தால் என்ன செய்வார்கள்? திவாகர், ஏன் எழுந்திருக்கிறாய்? அட, நாம் நண்பர்களப்பா. நீ மேகாவோடு சந்தோஷமாயிரு. நான் வாசலில் படுத்துக்கொள்கிறேன். மாதவனின் உதடுகளில் கோணலாய் ஒரு புன்னகை நீண்டது. பைனாக்குலரை மடக்கிவிட்டு கீழே திருச்சி செல்ல காத்திருக்கும் காரை நோக்கி இறங்கினான். மேகா கட்டிலிலும் திவாகர் ஈசி சேரிலும் கனவுகளின்றி நிம்மதியாக தூங்கிப் போனார்கள். நந்தினி தூக்கமும் இல்லாத விழிப்பும் இல்லாத ஒரு அரை மயக்க நிலையில் படுத்திருந்தாள். 10 விரல்களையும் உருவி உருவி விட்டு கொண்டாள். இந்த வாரத்தில் அடுத்தடுத்த 3 நாட்களில் அவள் காலை 8 மணிக்கு கீபோர்டை எடுத்து தூசு துடைத்து விரல்களை பதித்தால் இரவு 8 ஆகிவிட்டது. அதை பழையபடி அரை டிராயரில் வைத்து தூங்க பண்ண. நல்ல நாளில் தூக்கிவிட்டு இன்கம் டாக்ஸின் கிடுக்குப்பிடியால் 3 வருடத்து கணக்கு வழக்குகளை அவசரமாக முடித்து தரச் சொல்லும் ஒரு கிளையண்டின் சௌகரியத்திற்காக 2 கீபோர்டு ஆபரேட்டர்களையும் துருவி துருவி வேலை வாங்கியது அவள் கம்பெனி. ஞாயிற்றுக்கிழமையும் கூட வேலைக்கு போயிருந்தாள். ஞாயிற்றுக்கிழமைகளைத்தான் வாரத்து சூரிதாரர்களை துவைப்பதற்கு, இஸ்திரி போடுவதற்கு அவள் ஒதுக்குவாள். அதிலும் கை வைத்து விட்டது கம்பெனி. எஸ்டிடி போட்டு நாளைக்கு அம்மாவிடம் பேச வேண்டும். கம்ப்யூட்டரை சர்வீஸ் பண்ண வரும் அந்த நாகராஜ் ஏன் என்னை பார்த்து மட்டும் அதிகப்படியாய் சிரிக்கிறான்? ஐயோ, நாளைக்காவது பார்பரா காட்லாண்ட் புத்தகத்தை லைப்ரரியில் திருப்பித் தர வேண்டும். ஆபீஸிற்கு வரும் இந்து பேப்பரிலிருந்து கூப்பனை வெட்டி எடுத்து போனால் 50% தள்ளுபடியில் சானிட்டரி நாப்கின் கிடைக்கும். கம்பெனியில் பார்ட்னர்களுக்கு நடுவில் ஒரு மௌன யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதே. ஜெயிக்கப் போவது ரமேஷ் கண்ணாவா, தேஷ்பாண்டேயா? டிசம்பர் பூக்கள் பூக்க வெகு திடீரென்றுதான் அவள் அந்த நிழலை மூடிய கண்ணை தாண்டி உணர்ந்தாள். கண்களை படக்கென்று திறந்தாள். அவ்வளவு நெருக்கத்தில் அவள் ஒரு முகத்தை பார்த்ததே இல்லை. தன்னிச்சை செயலாக அவளுள் கிளி ஊற்றெடுத்தது. மூளையின் சில செல்களுக்கு சேதி எட்டி
உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அலறுவதற்கு அவள் வாய் திறந்தபோது பட்டையாக ஒரு பிளாஸ்டரி அவள் உதடுகளை முற்றிலும் மூடி ஒட்டியது. அவளுடைய இரு கைகளையும் அழுத்தி பிடித்து அவன் சொன்னான், நன்றி, உடைக்காமல் பிரித்து எடுக்கிற மாதிரி பாத்ரூம் வென்டிலேட்டரில் கண்ணாடி வைத்ததற்கு. நந்தினி ஆட்டுக்குட்டி போல் திமிரினாள். ஆட்டுக்குட்டி போல் அடங்கியும் போனாள். நந்தினிக்கு மறுபடி விழிப்பு வந்தபோது குளிரியது. காரணம் உடனே புரிந்தது. உடம்பில் இருந்த துணிகள் எல்லாம் உருவப்பட்டிருந்தன. மார்பை மூடிக்கொள்ள பார்த்தால் கைகள் பின்புறம் கட்டப்பட்டிருந்தன. என்ன இவ்வளவு பலவீனமா இருக்கிறாய் நீ என்று அவள் முகத்தில் தண்ணீர் அடித்த கையை தன் உடையில் துளைத்துக் கொண்டான் அவன். சரி சரி, அப்படியே செய்யலாம். இந்த பாட்டிலில் இருப்பதா? இது பெட்ரோல் ஜெல்லி. வாசலின் என்று பலசரக்கு கடைகளில் சொல்வார்களே, அந்த டைப். இதை தடவி விட்டால் சருமத்தில் எரிச்சல் இல்லாமல் வலிக்கிக் கொண்டு. அவள் கண்கள் பெரிது பெரிதாக விரிவதை அவன் வெகுவாக ரசித்தான். முகத்தை மூடி கட்டியிருந்த துணியை அவன் விலக்கிக் கொண்டான். இந்த முகம் பிடித்திருக்கிறதா என்றான். பெரிய கண்கள், பெரிய மூக்கு, பளபளவென்று கன்னம், கச்சிதமாக ட்ரிம் செய்யப்பட்ட மீசை, சுத்தமான பல்வரிசை. அவனிடமிருந்து ரசிக்கக்கூடிய ஒரு பெர்ஃப்யூமின் வாசம் வந்தது. நாம் இருவரும் விளையாடப் போகிறோம். நான் ஜெயிக்கும் அணி, நீ தோற்கும் அணி. இஷ்டம் இருந்தால் விளையாட்டை ரசி. அவள் கண்களால் இறைஞ்சினாள். கை கால்களை அசைக்க முடியாமல் துடித்தாள். அவன் நிதானமாக ஒரு ஆப்பிளை நீல நீள துண்டுகளாக வெட்டினான். மிக கூர்மையான கத்தி வைத்திருந்தான். கைகளில் மருத்துவர்கள் அணியும் கையுறைகள் அணிந்திருந்தான். நந்தினி தலையை ஆட்டி புரட்டி முன்னும் பின்னும் தேடினாள். சிரித்தான். எந்த ஆயுதமும் கிடையாது, ரிலாக்ஸ். என்னை பற்றியும் அறிமுகம் செய்யவா? என் வயது 31. நாமக்கல்லில் அப்பா அம்மா இருந்தார்கள். அங்கே ஒரு பெரிய ஜவுளிக்கடை முதலாளியின் மகளை காதலித்தேன். என்னோடு சேலம் வரை சினிமா பார்க்க வந்தவள்தான். ஆனால் அவள் அப்பாவின் ஆட்கள் என்னை தோட்டத்திற்கு இழுத்து போனதும் பயந்து விட்டாள். நானாக அவளை விடாமல் துரத்தி துரத்தி தொந்தரவு தருவதாக கூசாமல் சொன்னாள். பணத்திமிர். அவர்கள் என்னை நிர்வாணமாக்கினார்கள். இப்போது உன் கைகளையும் கால்களையும் கட்டியிருக்கேனே, இதுபோல் முரட்டு கயிற்றால் என்னை கட்டினார்கள். கழுத்தில் ஒரு சுருக்கு போட்டு அதை இந்த கட்டுகளுடன் இணைத்து புளிய மரக்கிளையில் குப்பர தொங்க விட்டார்கள். நான் கழுத்தை தொங்க போட்டால் கழுத்தில் சுருக்கு விழுந்துவிடும். 18 மணி நேரம் கழுத்தை நிமிர்த்தியபடி தொங்கினேன். இதோ இந்த இடத்தில் இவ்வளவு தடிமனுக்கு தோல் பூரித்து போனது. நான் அப்படி வவ்வால் மாதிரி தொங்கிய நேரம் தோட்டத்தில் வேலை செய்யும் 2 கிழவிகள் அழைத்து வரப்பட்டார்கள். எண்ணெய் நாற்றம், புகையிலை வாடை. அந்த கிழவிகள் 2 பேரும் நிர்வாணமாயிருந்த என் உடலில் என்னென்ன அசிங்கங்கள் செய்தார்கள் என்று சொன்னால் நம்ப மாட்டாய். நான் பிழைக்க மாட்டேன் என்று நினைத்து ஊருக்கு வெளியே கொண்டு போட்டார்கள். பிழைத்தேன். இந்த சமூகத்தில் அவளை போன்ற பெண்கள் இருக்கலாமா? அத்தனை கோடி பெண்களையும் ஒவ்வொருத்தராக கணக்கு தீர்க்கப் போகிறேன். சேலத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டேன். 2வது கொலை செய்யும் முன் மாட்டினேன். வீடு புகுந்தது திருடுவதற்காக என்று நினைத்து போலீஸ் என்னை திருட்டு குற்றத்திற்காக 5 வருடம் சிறையில் போட்டிருந்தது. சிறையில் என் தவறுகளை அலசி அலசி திருத்திக் கொண்டேன். பர்சில் இருக்கும் பணத்தை தவிர வேற எதையும் நான் எடுக்க மாட்டேன். அந்த பணம் கூட மறுநாள் நான் பார்க்கும் முதல் பிச்சைக்காரனுக்காக. அவன் நிறுத்திவிட்டு அவளை பார்த்தான். என் பெயரா? வினோதமான பெயர். எஸ், வினோத். இரு, என்ன அவசரம்? நான் ஒவ்வொன்றாக கலற்ற வேண்டாமா? விளையாட்டை எங்கே ஆரம்பிக்கலாம்? இங்கேயா இல்லை இங்கேயா? அதுவரை நந்தினியை அந்த இடங்களில் யாரும் தொட்டதில்லை. அவள் அலறல் தொண்டைக்குள் வெடித்தது. கண்களில் அருவி பீரிட்டது. அவன் ஒவ்வொரு அடியாக இரக்கமில்லாமல் அவளை நெருங்கினான். காரை தெருமுனையிலேயே நிறுத்தி இறங்கிக் கொண்டான் மாதவன். அவனிடமிருந்த சாவியால் கதவை திறந்து வீட்டிற்குள் ரகசியமாக நுழைந்து திவாகரும் மேகாவும் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாமா என்று ஒரு சபலம் வந்தது. வேண்டாம், என்ன செய்வார்கள் என்று அவனுக்கு தெரியாதா என்ன? அழைப்பு மணியை அழுத்தினான். கதவை திறந்தவன் திவாகர். கண்கள் சிவந்திருந்தன, களைத்திருந்தன. வா வா, வேலை முடிந்து விட்டதா என்றான். விசாரணை முடிந்தது, கிளம்பிவிட்டேன். ஏன் திவாகர், ஏதாவது தொந்தரவா? நத்திங். மாதவனிடமிருந்து பெட்டியை வாங்கிக் கொண்டான். மேக அங்கே டாய்லெட் போயிருக்கிறாள் என்று நினைக்கிறேன். எதிர்பார்த்ததுதான். படுக்கை அறையிலிருந்து களைந்த உடைகளோடு என்னை எப்படி வந்து எதிர்கொள்வாள்? டாய்லெட்டில் போய் உடைகளை சரிபடுத்தி கொண்டுதான் எதிரே வந்து நிற்பாள். நேற்று நைட் சரியாக தூங்கவில்லையா திவாகர்? கண்ணெல்லாம் சிவந்திருக்கிறது.
லேட்டாக தூங்கினேன் என்றான் திவாகர். மாதவனின் கேள்வியில் இருந்த உள்ளர்த்தம் புரியாமல். நானும் மேகாவும் ரொம்ப நேரம் சீட்டு விளையாடி கொண்டிருந்தோம். மாதவ், உள்ளே இருந்து மேகா வெளிப்பட்டால் அவளுடைய கண்களும் சிவந்திருந்தன. நைட்டியின் மேல் பொத்தான் கலண்டிருந்தது. சொன்னதை விட சீக்கிரம் வந்து விட்டீர்கள் என்றாள். சாரி என்றான் மாதவன். அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்ததும் தூக்கத்தை கலைத்ததற்கு என்று சேர்த்து கொண்டான். அப்புறம் எந்த மிரட்டல் ஃபோன் வரவில்லையே? ம், களைத்திருப்பீர்கள். சாப்பிட்டாயிற்றா? சாப்பிட வேண்டுமா? எல்லாம் ஆயிற்று என்று மாதவன் பெட்ரூம் கதவை திறந்து படுக்கையில் பார்த்தான். ஒரு மெத்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பக்க படுக்கை விரிப்பு மட்டும்தான் கலைந்திருக்கிறது. ஒருத்தர் தான் கட்டிலில் படுத்திருந்தார்கள் என்று நான் ஏமாற வேண்டுமா, அல்லது 2 பேரும் அவ்வளவு நெருக்கமாக ஒரே மெத்தையில் கட்டுண்டு கிடந்தார்கள் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமா? மாதவன் தனக்குள் சிரித்துக் கொண்டான். நீங்கள் கேட்டிருந்த பட்டியல் என்றார் கமிஷனர். ஜன்னல் வழியே உடைத்து உள்ளே நுழைந்து திருடுபவர்கள் இவர்கள். இந்த பட்டியலில் இருக்கும் 9 பேருமே 5 வருட சிறை தண்டனை அனுபவித்தவர்கள். கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை அவர்கள் விடுதலையான வெவ்வேறு தேதிகளும் இருக்கிறது. இன்ஸ்பெக்டர் சண்முகத்தையும் வைத்துக்கொண்டு இதை பற்றி பேச விரும்புகிறீர்களா? இல்லை என்றான் மாதவன் அவசரமாக. நானும் திவாகரும் இந்த பட்டியலில் இருப்பவர்களின் பின்னணியை இன்னும் விவரமாக ஆராய்ந்துவிட்டு 2 அல்லது 3 பேராக பட்டியலை சுருக்கமிடுகிறதா என்று முதலில் பார்க்கிறோம். அப்புறம் இன்ஸ்பெக்டரின் உதவியை தேவையென்றால் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்த கொலையை அவன் செய்யும் முன் நாம் மடக்கவே. கமிஷனரின் பேச்சை இடைமறித்து அவர் தொலைபேசி ஒலித்தது. எடுத்தார், பேசினார், முகம் மாறினார். அடுத்த கொலை என்று நாம் சொன்ன கொலை நடந்து முடிந்துவிட்டது என்றார் வேதனையுடன். பாத்ரூம் வெண்டிலேட்டரில் கண்ணாடி பட்டைகள் லூவர் முறையில் பதிக்கப்பட்டிருந்தன. கொலைகாரன் உடைக்காமல் சுலபமாக பிரித்து எடுத்து உள்ளே நுழைந்திருக்கிறான் என்றார் இன்ஸ்பெக்டர் சண்முகம். மற்றபடி எல்லாமே வழக்கமான கதைதான் என்றான் திவாகர். அவனுக்கென்று இந்த பெண்கள் தனியாக வசித்து மாட்டுகிறார்களே என்றான் மாதவன் நந்தினியின் உடலை பார்த்தபடி. எங்களை பத்திரிகைகள் கிழிக்கப் போகின்றன. இன்ஸ்பெக்டரின் குரலில் கவலை இருந்தது. சின்னையா என்று ஒருத்தனை மடக்கி உள்ளே போட்டிருக்கிறீர்கள். வெளியே கொலைகள் நிற்கவில்லையே. இதற்கு என்னையா பதில் சொல்லப் போகிறீர்கள் என்று புரட்டி எடுக்கப் போகிறார்கள். ஒரு வித்தியாசத்தை கவனித்தாயா திவாகர்? வழக்கமாக சனிக்கிழமைகளில்தான் இவன் தாக்குவான். இந்த முறை 2 நாள் தள்ளி தாக்கியிருக்கிறான். கமிஷனர் உங்களிடம் ஒரு லிஸ்ட் கொடுத்தாராமே சார்? எஸ், நானும் திவாகரும் அதை பற்றி பேசிவிட்டு உங்களை தொடர்பு கொள்கிறோம் என்றான் மாதவன். திவா, நாம் புறப்படலாம். நமக்கு இங்கே எந்த தடயமும் கிடைக்கப் போவதில்லை. அலுவலகத்தில் ஏர் கண்டிஷனர் இயங்கிக் கொண்டிருந்தது. வட்ட மேஜையில் இருபுறமும் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இந்த ஃபைலில் பார்த்துவிட்டேன் என்றான் மாதவன் ஒரு ஃபைலை உயர்த்தி காட்டி. முனியன், 37 வயது, 5ஆம் வகுப்போடு படிப்பு நின்றுவிட்டது. இவன் நகை பணம் எது கிடைத்தாலும் அள்ளிக்கொள்பவன். இவனிடம் நாம் பார்த்த கச்சிதம் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று அந்த கோப்பை தள்ளி வைத்தான். இவனும் நம்மாள் இல்லை என்றான் திவாகர் இன்னொரு கோப்பை காட்டி. சுந்தரமூர்த்தி வயது 18, 6 அடி உயரம். இவனும் தங்க நகைகளை விட்டு வைக்கவில்லை. நாம் தேடும் ஆள் கொலை முயற்சிக்காக உள்ளே நுழைந்து திருட்டு முயற்சி என்று தப்பாக கைது செய்யப்பட்டிருப்பான் என்பதால் முதல் குற்றத்திலேயே மாட்டிக்கொண்டார் போல்தான் விவரங்கள் இருக்கும். இன்னும் 2 ஃபைல்களை புரட்டிய பிறகு மாதவன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். இவனா இருக்குமா பார்? திவாகர் ஃபைலை புரட்டிவிட்டு படித்தான். பெயர் வினோதன், 25 வயதில் கைதாகி 30 வயதில் வெளியே வந்திருக்கிறான். இன்ஜினியர், புத்திசாலி. வீட்டிற்குள் புகுந்து பெண்ணை தாக்கும் முன் தடுக்கி விழுந்து மாட்டியிருக்கிறான். உள்ளே புகுந்ததற்கு அவனாகவே திருடுவதற்கு என்று காரணம் சொல்லியிருக்கிறான். மாட்டிய போது கத்தி இருந்திருக்கிறது. கைகளில் கையுறை அணிந்திருக்கிறான். உயரம் என்னவென்று பார்த்தாயா? 5 அடி 4.5 அங்குலம். சாபிராவின் உடல் மீது பதிக்கப்பட்ட ஷூ தடத்தை வைத்து நாம் கணித்து வைத்த அதே உயரம். அவன் அட்ரஸ் எப்படி நமக்கு கிடைக்கும்? அடையாறு ஏரியாவில் தனியாக இருக்கும் ஆண்களை பற்றி விவரங்கள் சேகரிக்க சொல்லியிருந்தோமே, அந்த பட்டியலில் பார்க்கலாமா? அதைவிட சுலபமான வழி இருக்கிறது திவாகர். அவன் கம்ப்யூட்டர் கம்பெனியில் சொல்லித் தருபவனாக வேலை செய்தவன். அதனால் அதே போன்ற வேலையை தான் அவன் இப்போதும் தேடியிருப்பான். முதலில் தென் சென்னையில் இருக்கும் கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்களில் விசாரிக்க சொல்வோமா? போலீஸை விட்டா? வேண்டாம். போலீஸை பார்த்தால் அவன் உஷாராகி விடுவான். அவன் போட்டோ நம்மிடம் இருக்கிறது.
கம்ப்யூட்டர் கிளாஸை பற்றி விசாரிப்பது போல் ஒவ்வொரு பயிலகமாக நாம வேட்டையாடுவோம். குட் ஐடியா என்றான் திவாகர். 2 நாட்களாயிற்று நந்தினி கேஸின் முழு விவரங்கள் கிடைப்பதற்கு. வழக்கம் போன்ற கற்பழிப்பு, கொலை, சுருக்கு கயிறு. முந்தின கொலைகளில் கிடைத்த விந்து சாம்பிளோடு இப்போது கிடைத்ததும் ஒத்துப்போயிற்று. கொலை நடந்து 20 மணி நேரத்திற்குள் உடல் கண்டெடுக்கப்பட்டு விட்டது. இத்தனை கொலைகளிலும் தொடர்புள்ள ஆள் அந்த வினோதன் தானா? திவாகர் ஒரு பக்கமும் மாதவன் இன்னொரு பக்கமுமாக கம்ப்யூட்டர் பயிலகங்களாக அலைந்து கொண்டிருந்தனர். அந்த 2வது நாள் மாலை திவாகருக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. காந்தி நகரின் உள் சாலையில் மாடியில் அமைந்திருந்த ஒரு பயிலகத்தில் மேலாளரை பார்க்க அவன் காத்திருந்த நேரம் ஒரு வகுப்பை முடித்துவிட்டு வெளியே வருபவனை எதேச்சையாக பார்த்தான். வினோதனேதான். மிக கண்ணியமான தோற்றம். உள்ளே செலுத்தப்பட்ட முழுக்கை சட்டை, கழுத்தில் முடிச்சிட்ட டை, உயர் லெதர் பெல்ட், பளபளவென்று மின்னும் ஷூக்கள், வசீகரமான சிரிப்பு. இவனுக்கு மட்டும் இன்னும் 3 அங்குலம் உயரம் அதிகம் அமைந்திருந்தால் ஆணழகன் என்று அடித்துச் சொல்லலாம். திவாகர் செல்போனில் எண்களை ஒற்றினான். மாதவன், நண்பர் கிடைத்து விட்டார். வெளியே கிளம்பிக் கொண்டிருக்கிறார். எங்கே இருக்கிறாய்? சொன்னான். நிழலாய் அவனை கவனி திவாகர். 10 நிமிடத்திற்குள் நான் வந்து சேர்ந்து கொள்கிறேன். மாதவன் குரல் உற்சாகமாக வந்தது. அபிராமபுரம். பண்டிகை கால தள்ளுபடிகளை அறிவித்து தெருவுக்கு குறுக்கே கட்டப்பட்ட துணி பேனர்கள், நடைபாதை இட்லி கடை, அதன் பெட்ரமேக்ஸ் சூடு தாங்காமல் பறந்து போகும் ஈக்கள். அதோ அந்த வீடுதான் என்று சந்தை காட்டினான் திவாகர். அந்த வீடு காம்பவுண்ட் சுவரிலிருந்து ஒதுங்கி தனிமைப்பட்டு கிடந்தது. மிகச்சிறிய வீடு. அதன் ஜன்னல்களில் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. சந்தடி கொஞ்சம் அடங்க வேண்டும். போலீசிற்கு இப்போதும் சொல்ல வேண்டாமா? வேண்டாம். அவனை மடக்க நீயும் நானும் போதாதா? என்னிடம் ரிவால்வர் இருக்கிறது. என்னிடமும். இன்னும் 1 மணி நேரம் ஆகட்டும். போக்குவரத்து அடங்கிவிடும். நாம் இருவரும் அவனை ஆச்சரியப்படுத்தலாம். நாம் வீடு திரும்ப லேட்டாகும் என்றால் மேகாவிடம் சொல்லிவிடலாம் மாதவ். அவள் தனியே இருக்க பயப்படுவாள். மாதவன் செல்போனில் மேகாவை கூப்பிட்டான். இன்று இரவுக்குள் கொலைகாரனை மடக்கிவிட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது மேகா. சோ நான் வீடு திரும்ப ரொம்ப லேட்டாகலாம். கதவையெல்லாம் உள்பக்க தாழ்பாலை போட்டுக்கொள் என்றான் மாதவன். வினோதன் வீட்டில் அவனை தவிர வேறு யாரும் இல்லையே? இல்லை, பூட்டியிருந்த வீட்டை துறந்து நுழைந்தான் அவன். பார், விளக்குகளை அணைத்து விட்டான். சோ தனியாக இருக்கிறான். நம்மால் சமாளிக்க முடியும் என்றான் மாதவன் உற்சாகமாக. விளக்கை அணைத்துவிட்டு வினோதன் ஜன்னல் திரையின் பிளவு வழியே பார்த்தான். அவன் சந்தேகம் சரிதான். அந்த 2 ஆட்கள் என்னை தேடித்தான் வந்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் பயிலகத்திலிருந்தே ஒருத்தன் நிழலாய் தொடர்ந்தான். இப்பொழுது இன்னொருத்தனும் வந்து சேர்ந்து கொண்டுள்ளான். பார்த்தால் முகம் பூராவும் போலீஸ் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் அவனை கண்டுபிடித்து விட்டார்களா? நோ, அவர்களிடம் நான் மாட்டப்போவதில்லை. போகலாம் என்றான் மாதவன் தன் வாட்சை பார்த்து. நீ முதலில் உள்ளே போ, நான் பின்னாலேயே வருகிறேன். திவாகர் இருட்டில் நகர்ந்தான். வினோதனின் வீட்டைச் சுற்றி நடந்தான் திவாகர். அவசியமென்றால் பயன்படுத்த தயாராய் ரிவால்வர் அவன் கை கெட்டும் இடத்தில் பாக்கெட்டில் இருந்தது. வீட்டின் ஜன்னல்களை தள்ளி பார்த்தான். நகரவில்லை. உள்ளே நுழைவதற்கு வேறு வழி கிடைக்கவில்லை என்றால் கதவை தட்டுவதோ உடைப்பதோ கடைசி வழியாய் இருக்கும். வீட்டின் பின்புறம் வந்தான். ஆச்சரியப்பட்டான். பின் கதவின் பிளவு வழியே காற்றும் உள்ளே இருந்து சிறு வெளிச்சமும் கசிந்தன. திறந்திருக்கிறதா என்ன? கதவை தொட்டதும் திறந்தது. கடவுளே, அவன் உள்ளே இருக்கிறானா? தப்பித்து விட்டானா? திவாகர் உயர்த்திய துப்பாக்கியுடன் அந்த வீட்டிற்குள் ஒரு சர்ப்பம் போல் நுழைந்தான். பின் கதவை ஒட்டி கிச்சன் பகுதி, பாத்ரூம், அதை தாண்டினால் சிறு ஹால். இடது பக்கம் ஒற்றை படுக்கை அறை, அதனுடன் இணைந்த மற்றொரு பாத்ரூம். எங்கேயும் வினோதனின் நிழல் இருப்பதாக கூட தெரியவில்லை. இனி ரகசியம் தேவையில்லை. திவாகர் விளக்குகளை போட்டான். பூனைக்குட்டி ஒன்று மிரண்டு ஓடியது. எனிலக் என்று குரல் கேட்டது. மாதவன். பச்சி பறந்து விட்டதா? இவன்தானா என்று முதலில் தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொன்றாக முறையாக ஆராயத் துவங்கினார்கள். இங்கே பார், கொலைகளில் பயன்படுத்திய 9ஆம் நம்பர் ஷூக்கள் என்றான் திவாகர். அதைவிட முக்கியமான தடயம் இங்கே. மாதவன் இப்போது கிளவுஸ் அணிந்திருந்தான். தன் விரல் படாமல் ஒரு டைரியை புரட்டி காட்டினான். தேதி வாரியாக பெயர் எழுதி அதற்கெதிரே டிக் எடுத்திருக்கிறான் பார். ரோசி டிக், பாவனா டிக்,
சுதா டிக், சாபிரா டிக், நந்தினி டிக், பத்மபிரியா, சிவரஞ்சனி. அவனுடைய பட்டியலில் இன்னும் டிக் அடிக்காமல் சில பெயர்கள் இருக்கின்றன. அடுத்த குறி பத்மபிரியா என்பவளுக்கு போல் இருக்கிறது. யார் இந்த பத்மபிரி? திவாகர் விஷ்க் என்று தன் காதின் பின்னால் ஒரு ஒலி கேட்டு உஷாராகி திரும்பும் முன் அவன் கழுத்தருகே தோள்பட்டையில் எதுவோ மோதியது. திவாகர் சுருண்டு விழுந்தான். திவாகர் மறுபடி கண் திறந்தபோது கட்டிலில் குப்புற கிடந்தான். பின் மண்டைக்குள் இன்னும் விமான சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அசையாதே என்று குரல் வந்தது. மாதவன். அவனுக்கு எதிரில் ஸ்டூலில் அமர்ந்திருந்தான் மாதவன். அசைந்தால் கழுத்தில் சுருக்கு விழுந்து விடப் போகிறது. திவாகர் அப்போதுதான் கவனித்தான். அவனுடைய கைகள் பின்புறம் கட்டப்பட்டிருந்தன, பாதங்களும் இணைத்து கட்டப்பட்டிருந்தன. கழுத்திலும் ஒரு தடிமனான உறுதியான நைலான் கயிறு புரண்டிருந்தது. தனக்கு நினைவு முழுவதுமாக திரும்பிவிட்டதா இல்லை அரைமயக்க நிலையில் ஏற்படும் குழப்பக் காட்சியா என்றே திவாகருக்கு புரியவில்லை. கட்டிலுக்கடியில் ஒரு பூனைக்குட்டி அழுது கொண்டே இருந்தது. உன்னை தாக்கியது வினோதன் அல்ல, நான் தான் என்றான் மாதவன் கோணலாக சிரித்து. குற்றவாளியின் பார்வையிலிருந்து ஆராய்வதற்கு இவ்வளவு தூரம் பிராக்டிக்கலாக போக வேண்டுமா மாதவ்? வலிக்கிறது, அவிழ்த்து விடு. அவிழ்த்து விட்டால் நீ என்னை அடித்து போட்டு இதே போல் கட்டி தொங்கவிட்டு போய்விடலாம் இல்லை? ஐயையோ, கொலைகாரனை கண்டுபிடிக்க போன இடத்தில் அவன் தாக்கி மாதவனை கொலை செய்து விட்டானே என்று உலகத்தின் முன் புலம்பலாம் இல்லை? மேகா, உன்னை மாதவன் தவிக்க விட்டு போனாலும் நான் இருக்கிறேன் என்று ஊரறிய அவளை கட்டிப்பிடிக்கலாம் இல்லை? மாதவ், உங்கள் துரோகம் எனக்கு கொஞ்ச நாட்களாகவே தெரியும் திவாகர். உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. எஸ், குற்றவாளிக்கும் குற்றமற்றவனுக்கும் நடுவில் ஒரு சின்ன மெல்லிய எல்லைக்கோடுதான் இருக்கிறது என்பாயே, அந்த கோட்டை நான் தாண்டிவிட்டேன். இந்த முறை திரும்ப முடியவில்லை. உயிருக்கு உயிராய் நினைத்திருக்கும் ஒரு நண்பன் துரோகம் செய்து விட்டதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீ இருந்தால்தான் மேகாவுக்கு சபலம், நீ இல்லை என்றால்? மாதவ், இந்த முட்டாள்தனமான யோசனை உனக்கு ஏன் வந்தது? மேகா உன்னை தவிர இன்னொருத்தனை நினைத்தது கூட இல்லை. மேகாவை போல் பெண் கிடைக்காததால் தான் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்று நீ சொல்லவில்லை? அது தப்பா? அவளை தொட்டு தொட்டு பேசுவதில்லை? டேய் மாதவ், மேகாவை தொட்டு பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று நினைத்தேன். நெருக்கமாய் இருக்கும் ஒரு தோழியை தொடுவதில்லையா? நம் கூட பிறந்தவளை தொட்டு பேசுவதில்லையா? கூட பிறந்தவளின் மீது கட்டிலில் படுத்துக் கொண்டுதான் பேசுவாயா? வக்கிரமாக பேசாதே மாதவ். மெத்தை கடையில் உன் கிரெடிட் கார்டை கண்டுபிடித்தவன் நான். அந்த மெத்தையை வாங்கி போட்டபோது கிரெடிட் கார்டு நழுவி விட்டது என்று சொல்ல போகிறாயா? அதுதான் உண்மை. எனக்கும் உனக்கும் மேகாவிற்கும் நடுவில் இருக்கும் அற்புதமான உறவை நினைத்து நான் எப்படியெல்லாம் பெருமிதம் கொண்டிருக்கிறேன். ஏமாந்த நண்பன் இருந்தால் பெருமை ஏன் வராது? மாதவ், மேகாவிற்கு தெரிந்தால் துடித்து போவாள். நிதானமாக தான் செயல்பட்டிருக்கிறேன் திவாகர். நான் திருச்சி கிளம்ப வேண்டி வந்தபோது ஒரு டெஸ்ட் வைப்பதற்கு முடிவு செய்தேன். கொலைகாரன் பேசுவது போல் போனில் பேசி மேகாவை பயமுறுத்தினேன். புருஷனையும் லவ்வரையும் விலகச் சொல் என்றேன். மாதவன் கோணலாக சிரித்தான். நான் எதிர்பார்த்தபடியே மேகாவிற்கு துணையாக இரவு படுப்பதாக நீ சொன்னாய். அத்தனை நாட்களாக பகலில் எனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருந்த விளையாட்டு அன்றைக்கு இரவில் நடக்க நான் தான் வழி செய்து கொடுத்தேன். உன் வக்கிரம் முற்றி போயிருக்கிறது. அன்றைக்கிரவு நீ நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை. திவாகரால் தொடர்ந்து பேச முடியவில்லை. கழுத்தை அண்ணாந்தபடியே வைத்திருப்பது மாபெரும் கொடுமையாக இருந்தது. கழுத்து கயிறு கைகளை கட்டிய பகுதி வழியே மேலே செலுத்தப்பட்டு கூரை வளையத்தில் நுழைத்து கீழிறங்கி கால்களையும் கட்டியிருந்ததால் எப்படி புரண்டாலும் கழுத்தில் சுருக்கு விழுந்துவிடும் அபாயம் இருந்தது. குற்றவாளிகளோடு நெருங்கி பழகி அவர்களின் ஆள் மனதிற்குள் ஊடுருவி போனபோது எனக்குள்ளும் ஒரு குற்றவாளி தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்திருக்கிறேன் திவாகர். சமூக கட்டுப்பாடுகளுக்கும் நானாக வளர்த்து கொண்ட ஒரு மனசாட்சிக்கும் பயந்து அவனை சிறையில் வைத்திருந்தேன். நீயே துரோகம் செய்ததும் அவன் அந்த சிறை கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து விட்டான். ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டிடம் அழைத்து போகிறேன். எல்லாம் சரியாகிவிடும் மாதவ். இங்கு நடந்ததை நான் மேகாவிடம் கூட சொல்ல மாட்டேன் என்றான் திவாகர். என் திட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்தையும் கவனமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உன்னை அடித்து போட்டதுமே மேகாவிற்கு போன் செய்து விட்டேன். கொலைகாரனின் வீட்டிற்குள் திவாகர் நுழையப் போகிறான். நான் வேறொரு பகுதியில் இந்த கேஸ் தொடர்பாக இன்னொரு ஆராய்ச்சிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டேன். வினோதனின் 9ஆம் நம்பர் ஷூவை உன் முதுகில் வைத்து அழித்து இருக்கிறேன். பார்ப்பவர்கள் அவனை உன் மீது ஏறி சுருக்கிட்டதாக நினைப்பார்கள். மாதவ். மாதவன் எழுந்தான். அவன் காலருகில் ஓடி வந்த பூனைக்குட்டியை எட்டி உதைத்தான். வினோதனை எப்படியும் போலீசின் நீண்ட கைகள் மடக்கி பிடித்துவிடும். அப்போது அவன் 5 கொலைகளுக்காக தூக்கு மேடை ஏறினால் என்ன, உன் மரணத்திற்கும் சேர்த்து பொறுப்பேற்று தூக்கில் தொங்கினால் என்ன? மாதவ், நீ தவறு செய்கிறாய். நினைத்து நினைத்து வருத்தப்படுவாய்.
உன் முத்தங்களை மேகாவிற்கு தெரியப்படுத்தி விடுகிறேன். விடிய காலையில் போலீசுடன் உன் உடலை கண்டெடுக்க வருவேன். வரட்டுமா? மாதவன் அந்த அறையின் விளக்கை அணைத்துவிட்டு வெளியேறினான். அடிமார்புக்கும் கட்டிலுக்கும் நடுவில் வியர்வை சேர்ந்திருந்தது. 27 வருடங்களாக அவன் கழுத்து அனாயசமாக சுமந்த இதே தலை இப்போது 1 மணி நேரத்திற்குள் மிக கனத்து விட்டாற் போலிருந்தது. திவாகர் தவித்தான். கழுத்தை அண்ணாந்தபடியே வெகுநேரம் படுத்திருப்பது என்பது இயலாத காரியமாக தோன்றியது. கைகளும் கால்களும் கழுத்தும் கட்டப்பட்டு இதே போன்ற நிலையில் தொங்கவிடப்பட்டு மரணத்தை சந்தித்த பெண்களின் முகங்கள் இப்போது அவன் கண் முன் வலம் வந்தன. பாவம், ஒவ்வொருத்தரும் எப்படி துடிதுடித்திருப்பார்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் களைப்பு தாங்காமல் வலி பொறுக்காமல் இந்த தலை கீழ் நோக்கி தானாக தழையும். அப்போது கழுத்தில் சுருக்கு இறுகிவிடும். மனநிலை தவறிய வக்கிரம் பிடித்த ஒருத்தனின் விளையாட்டில் இப்படி ஒரு நாள் சிக்க வேண்டி வரும் என்று திவாகர் தன் வாழ்நாளில் நினைத்தே பார்த்ததில்லை. திடீரென்று அவன் மனம் அலைபாய்வதை நிறுத்தியது. ஒரு அமைதி அவனை வந்து சூழ்ந்தது. மரணம்தான் இந்த விளையாட்டின் முடிவா? சரி, ஏற்கிறேன், வா மரணமே, வா, வந்து என்னை ஆர்ப்பாட்டமில்லாமல் அழைத்துப் போ. மாதவ், என் இதய நண்பா, நீயும் மேகாவும் இறுதி வரை மகிழ்ச்சியை தவிர வேறெதையும் அனுபவிக்காமல் சந்தோஷமாயிருக்க என் வாழ்த்துக்கள். மேகா, என் செல்லத் தோழி, இறுதி வரை என் வேதனையும் உனக்கு தெரியாமலே போகட்டும். வா மரணதேவனே, வந்து என்னை வெற்றிகொள். திவாகர் இருளில் தன் இறுதி கணத்திற்காக காத்திருந்தான். மேகா கதவை திறந்தாள். மாதவன் அவள் விழிகளை சந்திக்காமல் உள்ளே நுழைந்தான். மாதவ், ஏன் இப்படி களைத்து வந்திருக்கிறீர்கள்? மேகா அவன் பின்னாலேயே போனாள். திவாகர் எங்கே? கொலைகாரனின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டோமே தவிர அங்கே அவன் இல்லை என்று திவாகரிடமிருந்து ஃபோன் வந்தது. அதனால் அவன் தன் ரூமிற்கு திரும்ப போயிருப்பான். அவன் ஏன் தனியாக போய் மாட்டிக்கொள்கிறான்? போலீஸையும் துணைக்கு அழைத்து போயிருக்கலாமே. மேகா கவலையோடு சொன்னாள். இதற்கே இவ்வளவு கவலைப்படுகிறாயே, நாளை காலை அவன் முகத்தை பார்க்கும்போது என்ன ஆவாய் நீ? எனக்கு ரொம்ப அசதியாக இருக்கிறது. கேள்விகளுக்கு பதில் சொல்லும் மூடில் நான் இல்லை. ப்ளீஸ். சாரி, நீங்கள் ஓய்வெடுங்கள். உங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு எனக்கு எந்த விளக்கமும் தர வேண்டாம் என்று பதட்டமாக சொன்னாள் மேகா. பளீரென்று அந்த அறையில் விளக்கு எரிந்ததும் திவாகர் திடுக்கிட்டான். அவன் ஓய்ந்து விட்டானா என்று பார்ப்பதற்கு மாதவன் திரும்ப வந்து விட்டானா? திவாகருக்கு எதிரே நின்றிருந்தவன் வினோதன். அவன் கையில் கூர்மையான ஒரு வளைந்த கத்தி. என்னை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்றான் அரை சிரிப்பு சிரித்து. போலீஸ் மூளையை நான் பாராட்டுகிறேன். நீ திவாகர் தடுமாறினான். நான் வீட்டில் அதோ. வினோதன் அந்த அறையின் மூடப்பட்ட பரனை காட்டினான். அங்கேதான் ஒளிந்திருந்தேன். நீங்கள் இருவரும் என்னை தேடி வருகிறீர்கள் என்று தெரிந்துவிட்டது. இங்கே என்னை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். இங்கே இருந்து எனக்கு எதிராக என்ன ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள முடிவு செய்தேன். விளக்குகளை அணைத்தேன். நான் வெளியே போய்விட்டது போல் இருக்கட்டும் என்று வீட்டின் பின் கதவை தாளிடாமல் திறந்து வைத்தேன். திவாகரின் முகத்தருகே குனிந்தான் அவன். என்னை விட பெரும் குற்றவாளியாய் இருப்பான் போலிருக்கிறதே உன் நண்பன் மாதவன். எவ்வளவு நல்ல பெயர்! அந்த பெயருக்கு பின்னால் எவ்வளவு சிறுமையான மனது! சட்டென்று கத்தியை முன்னால் செலுத்தினான். திவாகரின் கழுத்திலிருந்து முதுகு வழியே போன கயிறு மட்டும் அறுபட்டது. திவாகரின் கழுத்து சுருக்கிலிருந்து விடுபட்டது. திவாகர் கன்றுக்குட்டி போல் கழுத்தை உதறிக்கொண்டான். உனக்கும் அந்த பொண்ணுக்கும் அவள் பேர் என்ன? மேகாவா? உங்களுக்குள் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு கவலை இல்லை. எந்த பெண்ணின் மீதும் எனக்கு இரக்கம் இல்லை. எந்த பெண்ணை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஆனால் என் கண்ணெதிரே ஒரு ஆண் துடிப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. உன்னை மரணத்திலிருந்து விடுவித்து விட்டேன். ஆனால் உடனே விடுதலை தரப்போவதில்லை. வினோதன் அவன் காலை வந்து நக்கிய பூனைக்குட்டியை கையில் எடுத்துக்கொண்டான். அந்த மேகா உனக்கு இவ்வளவு தொந்தரவுகள் கொண்டு வந்தாலே, அவள்தான் என் உடனடி குறி. இன்றைக்கிரவிற்குள் அவள் கதை தீர்ந்து போகும். வினோதன், வேண்டாம், அவள் ஒரு அப்பாவி. பெண்களில் அப்பாவிகள் கிடையாது. உன் நண்பன் மாதவன் என்னை தடுக்க பார்த்தால் அவன் வயிற்றை இந்த கத்தி கிழித்துவிடும். வினோதன்! எப்படியும் 5 கொலைகளுக்காக தூக்கு ஏறப் போகிறவன். கணக்கில் இன்னொரு கொலையும் சேர்ந்தால் தப்பில்லை. திவாகரின் பாக்கெட்டுகளில் துளாவி மாதவனின் முகவரியையும் போன் நம்பர்களையும் எடுத்துக்கொண்டான். பூனைக்குட்டியோடு வெளியேறினான்.
திவாகர் சற்று நேரம் அசையாமல் படுத்திருந்தான். உடம்பில் இழந்த சக்தி மெல்ல மெல்ல ஊற்றெடுத்தது. யோசித்தான். இப்போது கழுத்து பகுதியில் கயிறு வெட்டப்பட்டு விட்டதில் அந்த கயிறு தளர்வாய்த்தான் இருக்கும். இன்னும் தளர்த்தி உருவினால் அது கையிலிருந்தும் மேல் கொக்கியிலிருந்தும் விடுபட்டு விடும். திவாகர் தன் உச்சந்தலையை மெத்தையில் ஊன்றி உடலை வளைத்து நிமிர்த்தினான். முழங்கால்களை மெத்தையில் தேய்த்து முன்புறம் கொண்டு வந்தான். குழந்தைகள் யானை சவாரி செய்ய உடம்பை வளைக்கும் ஒரு தாயைப் போல அவன் உடல் இப்போது வளைந்து கொண்டது. கால்களும் கைகளும் இப்போது நெருக்கமாகிவிட்டதில் இழுத்து பிடிக்கப்பட்ட கயிறு தளர்ந்து விட்டது. திவாகர் கால்களால் கயிற்றை மேலிருந்து சுண்டி இழுக்க ஆரம்பித்தான். தன் மீது ஏதோ ஒரு மூச்சுக்காற்று படுவது போல் உணர்ந்து திடுக்கிட்டு கண் திறந்தாள் மேகா. அவள் முகத்துக்கு வெகு நெருக்கமாக 2 சிவந்த விழிகள். பயம் அவளை தாக்கியது. உணர்ச்சிகள் வெள்ளமாய் அவள் மூளையை மோதின. அவள் சுதாரிக்கும் முன் அவள் வாயை பொத்தி முகத்தில் ஒரு பட்டையான பிளாஸ்திரி ஒட்டப்பட்டு விட்டது. மேகா மிரண்டு பக்கத்தில் கை நீட்டி காட்டினாள். அவள் கை தலையணையை மோதியது. உன் புருஷன் பாத்ரூம் போயிருக்கிறான். அவன் வெளியே வந்ததும் அவன் வயிற்றில் இந்த கத்தியை நான் சொருகட்டுமா? அவன் மூடியிருந்த முகத்துணி வழியே கிசுகிசுப்பாக கேட்டான். மேகாவின் விழிகள் தெரிப்பது போல் அகலமாயின. வேண்டாம் என்றால் நீ அசையாமல் படுத்துரு. மேகா கீழ்ப்படிந்தாள். பாத்ரூம் தாள் நீக்கப்பட்டு மாதவன் வெளியே கால் வைத்ததும் அவன் கழுத்தை ஒரு கை சுற்றி வளைத்தது. அந்த கையில் இருந்த கத்தி அவன் கழுத்தை வருடியது. மாதவன் மிக திடுக்கிட்டான். படுத்ததிலிருந்து ஒரு கணம் கூட தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு தவித்திருந்தான். மேகா பெருமூச்சுகளோடு உறங்குவதை பார்த்து வெகு நேரம் விழித்திருந்தான். இனி இந்த உடல் எனக்கு மட்டுமே சொந்தம் என்று பல முறை தனக்குள் சொல்லிக் கொண்டான். போய் திவாகரை விடுவி என்று மனதின் ஒரு பகுதி அவனை தூண்டிக்கொண்டே இருந்தபோது அதை அதட்டி அலட்சியம் செய்தான். இத்தனை செயல்களில் அவன் மனதும் உடலும் களைத்திருந்தன. பாத்ரூம் போய்விட்டு வெளிப்படும் நேரம் தன் படுக்கை அறைக்குள் இன்னொருத்தன் ஊடுருவி இருக்க முடியும் என்று அவன் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவனுடைய அனிச்சை செயல்கள் மறத்து போயிருந்தன. கத்தியை வைத்தவன் மாதவனை இன்னொரு கையால் பற்றி திருப்பி வெடுக்கென்று முகத்தில் முழங்கையால் மோதினான். இது சொந்த பொண்டாட்டியை சந்தேகப்பட்டதற்கு. மாதவன் சுதாரிக்கும் முன் இன்னொரு கன்னத்தில் இன்னொரு முழங்கையால் மோதினான். இது உயிர் நண்பனை சாக விட்டுவிட்டு வந்ததற்கு. மேகா ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்தாள். தன் வாயில் இருந்த பிளாஸ்டரியை பிடிப்பதற்காக அவள் கையை உயர்த்த, அதை தொட்டால் இவன் தொண்டை கிழிந்து விடும் என்றான் வினோதன் மிரட்டலாக. மேகாவின் கை நின்றது. வினோதன் மாதவனை அழுத்தி உட்கார வைத்தான். மண்டியிடு என்று உருமினான். மாதவன் தளர்ந்து மண்டியிட்டான். வேறு எந்த பொழுதாக இருந்திருந்தாலும் அவனை இவ்வளவு எளிதாக மடக்கியிருக்க முடியாது. திவாகரை விட்டுவிட்டு வந்த நிலைமை. மேகா திவாகர் விவகாரத்தில் ஒருவேளை அவசரப்பட்டு விட்டோமோ என்ற குழப்பம், இழந்த தூக்கம் எல்லாமாகச் சேர்ந்து அவன் துடிப்பை மழுங்கெடுத்திருந்தன. திவாகர் கயிற்றின் கடைசி முடிச்சையையும் அவிழ்த்தான். கையை உதறிக்கொண்டான். பாதங்களை தரையில் ஊன்ற முடியவில்லை. இரத்த ஓட்டம் நின்று போன பகுதி மரத்து போயிருந்தது. கால்களையும் உதறினான். 100,000 ஊசி குத்தல்கள் போன்றதொரு வினோதமான உணர்ச்சியை கிளர்த்தி கொண்டு பாதங்களில் இரத்தம் பாய்ந்தது. மாதவன் நாற்காலியில் உட்கார்த்தப்பட்டிருந்தான். நாற்காலியிலிருந்து அசைய முடியாதபடி அவனுடைய 2 கைகளும் நாற்காலியின் கைகளுடன் கட்டப்பட்டிருந்தன. கால்களும் நாற்காலியுடன் கட்டப்பட்டிருந்தன. இடையில் உதவி செய்வதாக நினைத்து வினோதனின் மீது பாய பார்த்ததில் மேகாவின் கையை அவன் கத்தி சீவி இருந்தது. இந்த முறை உன் கை, அடுத்த முறை உன் புருஷனின் கழுத்து என்று வினோதன் உருமியதும் அவள் அடங்கி போனாள். மேகாவை கட்டிலில் புரட்டி போட்டு அவள் கைகளை முதலில் கட்டினான் வினோதன். மேகாவை அவன் கையாள ஆரம்பித்ததும் மாதவன் திமிரினான். நாற்காலியோடு எழுந்திருக்க பார்த்து ஒரு கழித்து விழுந்தான். மேகாவின் 2 கால்களையும் சேர்த்து கட்டினான் வினோதன். அடித்து போட்ட முதலை போல் அவள் கட்டிலில் இருந்தாள். இந்த வீட்டிற்குள் வரும் டெலிஃபோன் ஒயரை நான் அறுத்து விட்டேன். அதனால் உள்ளேயும் ஃபோன் வராது, உன்னாலும் வெளியே பேச முடியாது. உன் செல்லுலார் போனையும் அணைத்து விட்டேன் என்றான் வினோதன். இந்த கத்தியை 2 வீசி வீசி உங்கள் இருவரையும் தீர்த்துவிட்டு போக எனக்கு அதிக நேரம் பிடிக்காது. ஆனால் அது என் வழக்கமல்ல. நான் தப்பு செய்து விட்டேன் என்று முனகினான் மாதவன். உன்னை பற்றி ஆதாரங்கள் கிடைத்ததுமே போலீசில் சொல்லியிருக்க வேண்டும். நாளை களை சொல்லிக் கொள்ளலாம் என்று தள்ளி போட்டது முட்டாள்தனம்.
அது முட்டாள்தனம் அல்ல, அயோக்கியத்தனம் என்றான் வினோதன். போலீஸ் என் வீட்டிற்கு உடனே வந்துவிட்டால் அங்கு உன்னால் கட்டி போடப்பட்டிருக்கும் திவாகரை கண்டுபிடித்து காப்பாற்றிவிடுமே என்ற பயம். மேகா மிரட்சியோடு பார்த்தாள். மேகா, உன் புருஷன் இந்த மாதவன் இவன்தான் திவாகரை கட்டி போட்டான். எதற்காக தெரியுமா? உன்னோடு அவன் கள்ளத் தொடர்பு வைத்திருக்கானாம். நீயும் அதற்கு உடந்தையாம். அதற்காக அவனுக்கு அந்த தண்டனையாம். மேகா அதிர்ந்தாள். தலையை திருப்பி மாதவனை பார்த்தாள். நாற்காலியோடு கீழே கிடந்த மாதவன் அவள் பார்வையை சந்திக்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டான். அவனுக்கும் உனக்கும் தொடர்பு இருந்ததா இல்லையா என்பது என் கவலை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னை உறுத்துகிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பு இருந்தால் அதென்ன அந்த ஆணை மட்டும் பிடித்து தண்டிப்பது, பெண்ணை மட்டும் சுதந்திரமாக எதற்கு விடுவது? மேகா மெத்தையில் நெளிந்தாள். அதனால் மாதவன், உன் சார்பாக மேகாவுக்கு தண்டனையை நான் தரப்போகிறேன், என் வழக்கமான அதே முறையில். மேகாவின் விழிகள் தெரித்து விடுவது போல் பார்த்தன. மாதவன் நாற்காலியோடு திமிரி போராடினான். சத்தம் போட வாய் திறந்தான். வினோதனின் ஷூக்கால் அவன் வாயை அரைந்து மூடியது. பெண் பிள்ளை போல நீயும் கத்தப் போகிறாய் என்றால் உனக்கும் அதே தடைதான் போட வேண்டும். கர் என்று கிழிக்கப்பட்ட பிளாஸ்டரி மாதவனின் திமிரு முகத்தில் வாய்ப்பகுதியில் ஒட்டப்பட்டது. மீன் தொட்டியிலிருந்து தவறி விழுந்துவிட்ட மீனைப் போல மாதவன் தரையில் நாற்காலியோடு துடித்தான். வினோதன் நிதானமாக கட்டிலுக்கு நடந்தான். என் தேவதைகளை உடையோடு சாகவிட்டு நான் வேடிக்கை பார்ப்பதில்லை. ஜிப் எங்கே இருக்கிறது மேகாமா? என்றான் வினோதன். மேகா உடம்பை மெத்தையோடு அழுத்திக் கொண்டாள். கண்களில் கண்ணீர் ததும்பி புரண்டது. உடையை சேதப்படுத்தி எடுக்க வேண்டும் என்றாலும் எனக்கு வருத்தமில்லை. வினோதன் அவள் நைட்டியை முதுகு பக்கம் கழுத்து திறப்பில் கை வைத்து டர் என்று கிழித்தான். நைட்டி முதுகில் பாதி ஆழத்திற்கு கிழிந்தபோது என்ற சத்தம். வினோதன் தன் கையை உதறிக்கொண்டு பின்வாங்கினான். அவன் கையிலிருந்து ரத்தம் கொட்டியது. சாரி என்று கதவு திறந்து நுழைந்தான் திவாகர். உன்னை காயப்படுத்தாமல் பிடிக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஆனால் நீ அதற்கு இடம் கொடுக்கவில்லை. வினோதன் ஆத்திரத்துடன் அவன் மீது பாய திவாகர் நகர்ந்து அவன் கால்களை இழுத்தான். வினோதன் தரையில் குப்புரடித்து விழுந்து வழுக்கிக் கொண்டே போய் சுவரில் முட்டினான். பயப்படாதே, உன் காயத்திற்கு உடனே மருந்து போடலாம். உன்னால் இவர்களுக்கு காயம் பட்டிருக்கலாமோ என்று போலீஸோடு ஆம்புலன்ஸையும் வர சொல்லிவிட்டேன். பின்னாலேயே வருகிறார்கள் என்றான் திவாகர். வினோதன் கோபமாகி எழுந்தான். ரத்தம் கொட்டும் கையை அலட்சியம் செய்து இன்னொரு கையை வீசினான். கத்தி சுழன்று பறந்து வந்தது. திவாகர் அந்த வேகத்தை எதிர்பார்க்கவில்லை. கத்தி அவன் வயிற்றில் குத்திட்டு நின்றது. திவாகரின் முகம் விகாரமானது. அப்படியே தடுமாறி பின் நகர்ந்து கட்டிலில் மோதி கீழே சரிந்தான். அவன் கையில் இருந்த துப்பாக்கி எகிரி தரையோடு வழுக்கிப் போனது. மாதவனோடு புரண்டிருந்த நாற்காலியில் முட்டி நின்றது. மாதவன் கையை புரட்டி அந்த துப்பாக்கியை பற்றினான். அப்படியே நாற்காலியோடு சற்று இடம்பெயர்ந்தான், இழுத்தான். எல்லாம் சில நொடிகளில் நடந்து முடிந்துவிட்டது. தோட்டா வினோதனின் வலது கணுக்காலை பெயர்த்தது. அவன் அறுபட்ட மரமாய் கீழே சரிந்து விழுந்தபோது தப தபவென்று போலீஸ் பூட்ஸுகளின் ஒலி கேட்டது. முட்டாள் என்றான் திவாகர். குரல் வெகு பலவீனமாக தொண்டையிலிருந்து கசிந்தது. ஆஸ்பத்திரி கட்டிலின் வெள்ளை விரிப்பில் கால் பக்கம் மேகா உட்கார்ந்து விசித்துக் கொண்டிருந்தாள். நான் தான் பிழைத்தாயிற்றே, அப்புறம் ஏன் அழுகிறாய்? மாதவன் எங்கே? பேசிய போது வலி அலை அலையாக உச்சி மண்டை சென்று தாக்கியது. இங்கேதான் இருக்கிறேன் என்று அவன் கையை அழுத்தி கொடுத்தான் மாதவன். தொண்டை அடைத்திருந்தது. கன்னங்களில் கண்ணீர் அருவியாய் இறங்கிக் கொண்டிருந்தது. சின்னையா, சின்னையாவின் பேரில் இருந்து கொலை குற்றம் விலகிக் கொள்ளப்பட்டு விட்டது. வீடு புகுந்து திருட பார்த்த குற்றம் மட்டும்தான். மாதவனால் இயல்பாக பேச முடியவில்லை. நேற்று கமிஷனர் ஆபீஸில் மீட்டிங் இருந்தது. எல்லோரும் உன்னை பற்றி தான் பேசினார்கள். திவாகர் கண்களை மெல்ல மூடி திறந்தான். தேங்க்யூ மேகா என்றான் மெலிதாக. எதற்கு? ஃப்ளாஸ்கை பார்த்தேன். எனக்காக ஸ்பெஷல் காப்பி போட்டு கொண்டு வந்திருப்பாய், அதற்குத்தான் என்று புன்னகைத்தான். மேகா கண்ணீருடன் சிரித்து அவன் கையில் தட்டினாள். தட்டிய வேகத்தில் கையை இழுத்துக்கொண்டு மாதவனை கேள்விக்குறியுடன் பார்த்தாள். ஏய், என்ன ஆயிற்று? திவாகர் அவளை இன்னும் சற்று அருகே வரச் சொன்னான். அந்த வினோதன் என்னென்னவோ சொல்லி உன்னை குழப்பி விட்டானா? மேகா ஆம் என்பது போல் தலையசைத்தாள். அதற்கப்புறம் ஒரு வார்த்தை கூட மாதவனுடன் நான் பேசவில்லை. அவரும் என்னுடன் பேசவில்லை. திவாகர்
கையை மெல்ல உயர்த்தி அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டினான். உனக்கு என்ன பைத்தியமா? வினோதன் ஒரு மனநோயாளி, வக்கிரம் பிடித்த கிறுக்கன். அவன் பெண்களை சீண்டி அழ வைத்து வேடிக்கை பார்த்து சந்தோஷம் கொள்பவன். அவன் உளறியதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளலாமா? நம் மாதவனை போய் நீ அப்படி மனதாலும் நினைக்கலாமா? ஷேம், ரியல் ஷேம். மேகா திவாகரையும் மாதவனையும் மாறி மாறி பார்த்தாள். கமான், அவனிடம் மன்னிப்பு கேள் என்றான் திவாகர். சாரி மாதவ். அப்படி இல்லை, எனக்கு எதிரில் அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து மன்னிப்பு கேள். மேகா நகர்ந்து திரும்பி மாதவனின் முகத்தை பற்றினாள். அவன் கன்னத்தில் இதழ்களை பதித்தாள். மாதவன் வெடித்து அழ ஆரம்பித்தான். சுபா கதைகளில் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டது தேவதை வேட்டை. மாலைமதி பத்திரிகையில் நவம்பர் 1999 வெளிவந்த ஒரு கிரைம் நாவல். கதையை கேட்கும் போது உங்களுக்கு சமீபத்தில் வெளிவந்த ஒரு படம் ஞாபகத்துக்கு வந்துச்சா? இதில் பல சீன்ஸ் ஒத்து போகிற மாதிரி தோணுச்சா? என்ன படம்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இது மாதிரி இன்னும் பல கதைகள் எழுத்தாளர்கள் சுபா எழுதி அவங்க பெர்மிஷன் இல்லாமலே பல ஸ்க்ரீன் பிளேஸில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் வாரம் கதைகளை உருவாக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த கதைகளை ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வர கதைகளை மறக்காமல் கேளுங்க. சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.